இங்கு வந்திருக்கும் பத்திரிகை அன்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் மேடையில் உட்காந்துருக்கும் போது நான் என்ன பேசுறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுரேஷ் கிருஷ்ணா சார் அப்படிங்கிற ஒரு legendary director, a fantastic human being, a very simple person with a very great heart. Thank you very much for giving me this role, sir. ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இது. அண்ட் கனி, ஜேபி, அதுக்கப்புறம் ரம்யா, அண்ட் தென் ராஜையப்பா, வைஜி மகேந்திரன் சார், இவங்களோடலாம் நடிக்கிறது சுவாசினி மேம் அவங்க. இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எஸ்பெஷலி இதில் நான் ரொம்ப பேச விரும்பல. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே தேங்க்ஸ் டு சுரேஷ் கிருஷ்ணா சார். பிகாஸ் ஒர்க் பண்ண அந்த ஒரு 8 நாள் 7 நாள் என்னுடைய ஒர்க்கில் எவ்ரி டே வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், எஸ்பெஷலி ஃப்ரம் சுஹாசினி ஜி அண்ட் வைஜி மகேந்திரன் சார். அந்த கர்நாடிக் சாங்ஸை நம்ம ஆஃப் லேட் இந்த பேன் இண்டியன் ஃபிலிம்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் யூ ஹேவ் லாட் ஆஃப் actors coming from all over the region acting in all the languages. And the command over the language அப்படிங்கிறதே நமக்கு கொஞ்சம் இட்ஸ் நாட் ஸோ ஈஸி டு அதை எடுத்துட்டு நம்ம பண்ணுறதுக்கு, அதை பை ஹார்ட் பண்ணி கிவிங் த கரெக்ட் எமோஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ்னு. ஸோ ஒரு கர்நாடிக் சாங் அந்த ஏற்ற இறக்கத்தோட டங் ட்விஸ்டிங் மாதிரி நிறையா அந்த பாட்டுகள் வைஜி மகேந்திரன் சார் பண்ணும்பொழுது இட் வாஸ் சிம்பிளி மைண்ட் ப்ளோயிங். Very honored to work with you, sir, and Sanjay your camera, and I can go on and on. So இந்த படத்தில் எனக்கு ஒரு அருமையான கதாபாத்திரம். அண்ட் தேங்க்ஸ் டு சத்யராஜ் சார், ரொம்ப பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டார். என்னுடைய கதாபாத்திரம் நான் பண்ணுறதுக்கு ஐ ஷுட் தேங்க்ஸ் சுரேஷ் கிருஷ்ணா சார் கிவிங் திஸ் ரோல். ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கம்ப்ளீட் இட். ஒரு முக்கியமான சீனில் we were shooting and அன்னைக்கு ஷூட் பண்ணிட்டு வரும்பொழுது ஐ ஃபெல்ட் எனக்கு நான் பண்ணது கரெக்டாக இருந்த மாதிரி தோணுச்சு. தென் சுரேஷ் கிருஷ்ணா சார் அங்கேருந்து பார்த்துட்டு, நோ விஜய், திஸ் இஸ் நாட் யூ, ஐ வாண்ட் இல்லை அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ரொம்ப பெரிய ஆக்டர் அப்படிலாம் சொல்ல வரல. சில 32 வருஷம் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம பண்ணது ஓரளவுக்கு ஓகேன்னு ஒரு சின்ன ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும்ல. சார் இல்லை சார், ஐ திங்க் ஐ ஹவ் டன் what illa, this is not you, just go take 5 minutes, think over it and come and do again அப்படின்னா. ஒரே ஒரு வாட்டி மானிட்டரில் நான் பண்ணது பார்த்துக்கலாமா சார் அப்படின்னா போய் பார்த்தேன். ஐ நியூ சம்திங் வாஸ் மிஸ்ஸிங். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பண்ணதுக்கப்புறம் சுரேஷ் சார், திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் ஃப்ரம் யூ சார். இட்ஸ் டீப்லி, ஐ எம் டீப்லி ஹானர்ட். ஐ எம் ரியலி தேங்க் யூ ஸோ வெரி மச் சார். யூ ஆர் அ லிவிங் லெஜெண்ட் அண்ட் ஒர்க்கிங் வித் யூ இஸ் அ கிரேட் ஹானர் டு மீ. அண்ட் டெஃபினெட்லி இந்த சாருகேசி ஃபிலிம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையுங்கிறதுல எனக்கு எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. The scenes, the longevity of the shots definitely will touch the audience. And படம் முடிச்சுட்டு போகும்பொழுது ஜென்ரலாக ஒன்று சொல்லுவாங்க, சிரிச்சுக்கிட்டே போனோம், இல்லை அழுதுகிட்டே போனோம், இல்லை ஃபீல் பண்ணிக்கிட்டு போனோன்னு. இந்த படம் பார்த்துட்டு தியேட்டர்லேருந்து வெளியே வர ஒவ்வொருத்தர் மனதிலையும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பாயிண்ட்ல எந்த ஜெனரேஷனாக இருந்தாலும் சரி, it will definitely touch you, it will hit you, it will make you feel எங்க போயிட்டு இருக்கோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ் போவோம். ஆல் தி பெஸ்ட் அண்ட் குட் லக் டு சாருகேசி டீம். தேங்க் யூ வெரி மச் அண்ட் காட் பிளஸ் யூ. இந்த படத்துல நீங்க இணைஞ்சதை பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ண ஆசைப்படுறோம். சோ ஓவர் டு யூ. இறைவனுக்கு நன்றி. ரொம்ப அற்புதமான ஒரு தருணம். சாருகேசி இந்த மேடை நாடகத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. பார்த்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. ஏன்னா ஒரு சில நேரத்தில் திடீர்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு இங்கே எதுக்கு வந்தோம்னா யோசிப்போம். அந்த மாதிரி சாருகேசிக்கு நடந்த மாதிரி நமக்கு நடந்துட்டா அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு. என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. ஒரு 2-3 நாள் ஒரு மாதிரி நிறைய யோசிக்க வச்சது. இருக்கிற வாழ்க்கைய நமக்கு தெளிவா இருக்கிற நேரத்தில் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடணும். அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம யாருக்காவது பிரயோஜனமா வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை இன்னும் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது அந்த படைப்பு.
விஜயம் சார், உங்களோடு பயணித்தது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கவங்கள சினிமா எப்பவும் விடவே விட. அப்படி ஒரு மனிதரை நான் பார்த்தேன். அப்படி ஒரு மனிதரோடு பயணப்பட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது நேரத்துக்கு கொடுக்குற மரியாதை இருக்குல்ல. இப்போ மதியம் கிளம்புனாங்க, கரெக்டாக டைம் பார்த்துட்டு கிளம்பியாச்சான்னு சொல்லி வாட்சை பார்த்துட்டு போயாச்சுன்னா எப்பவுமே ரிலாக்ஸாக உட்காந்து நான் சாப்பிட்ட சொன்னேன், ஜேபி சாப்பிட்டேன், எப்படியும் சாப்பிட்டேன். இதுதான் நம்ம இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கும். எங்கே போனாலும் 10 நிமிஷம் முன்னாடி போகணும் அப்படின்னு எங்கள் குருநாதர் சொல்லுவார். அந்த 10 நிமிஷம் முன்னாடி போனதான் என் வாழ்க்கையே மாத்துச்சு. நாடோடிகள் கதை சொல்ல போகிறேன். 10 மணிக்கு எனக்கு நேரம் கொடுத்துருக்காங்க. 9:45 போயிட்டு நான் கீழே இருந்து ஒரு மெசேஜ் பண்ணுறேன், சார் நான் வந்துட்டேன், இன்னும் 10 நிமிஷத்துக்கு மேலே வந்துடுறேன் அப்படின்னு. போய் கதவை தட்டினோடனே, கதவை திறந்தோடனே சொன்னார், இந்த படம் நம்ம பண்ணுறோம், இப்போ கதை சொல்லுங்க அப்படின்னாரு. என்னங்க கதையை கேட்கல அப்படின்னா, இல்லை நான் இது வரைக்கும் 40 பேர்கிட்ட கேட்டிருக்கேன், யாருமே சொன்ன நேரத்துக்கு வரல, நீ ஒருத்தர் தான் 10 நிமிஷம் முன்னாடி வந்து, அதனாலே இந்த படத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த நேரத்துக்கு மரியாதை கொடுக்குறவங்க பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்படிதான் நான் சாக பார்த்தேன். என் குருநாதரோட வேற ஒரு உருவமாக தான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம் சார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஞாபக சக்தி. நான் அந்த மேடையில் அந்த நாடகம் பார்க்கும்போது உங்களெல்லாம் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன், உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் சுரேஷனை கூப்பிட்டாரு. சுரேஷனை பற்றி சொன்னா, நான் படித்த பள்ளியில் எனக்கு முன்னாள் மாணவர் அவர். என்னுடைய குருநாதரோட பயணப்படும்போது ஒவ்வொரு முறை ஏதோ ஒரு விஷயம் வரும்போது சுரேஷன் பேர சொல்லுவார் எங்க டாக்டர். அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவ்வளவு பரபரப்பான இயக்குனர். அசால்ட்டா ஹேண்டில் பண்ணுவார். அப்பதான் தெரிஞ்சது இதெல்லாம் டைரக்டர் தான் வந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா இன்னொரு ஷூட் போகணும், ஒன்றும் இல்லை, நீ வா உட்கார், ஏன் பழக்கம் அப்படின்னு சொல்லி முதல்ல கொண்டு போய் நான் முன்னாடி உட்கார வச்சாங்க. எனக்கு அவங்கள பார்த்தாலே பயம். நான் கிட்ட போய் பார்த்து பேசணும். எனக்கு அண்ணா எனக்கு தனியாக வருங்கன்னா கொஞ்சம் நான் வார்ம் அப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு பேச வந்துடும். அப்படி எடுத்துட்டு போய் எனக்கு அண்ணா உங்களோட இருந்த டைரக்டரோட இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. நம்ம டைரக்டரோட பேசிட்டு இருந்த மாதிரி, நம்ம டைரக்டரோட ஒர்க் பண்ண மாதிரி தான் ஒரு உணர்வு இருந்தது. இந்த நேரத்தில் எங்கள் உணர்வு பாலச்சந்தர் அவர்களுக்கு அந்த நேரங்க நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு குரு கிடைச்சதுக்கு நாங்களாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்னுடைய சின்ன சின்ன இயக்கத்திலும் நீங்க டைரக்டர் இருப்பார். அவரை பற்றி பேசாத நாளே கிடையாது. ஏதோ ஒரு ரூபத்துல எங்களுக்குள்ளெல்லாம் கலந்துருக்காரு, அப்படிதான் நான் நினைப்பேன். அப்புறம் இதுல இருக்க எல்லாமே சொந்தம் தான். எல்லாத்தையும் ஆரம்பிச்சுன்னா போயிட்டே இருக்கும். இந்த டிராமா பார்த்து முடிச்சாச்சு. இந்த படைப்பு ஆக போகுது, திரைப்படமாக போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. சரி நீ என்ன பண்ண போற அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோல் 2 இருந்தது. அதுல ஒண்ணு தலைவாசல் விஜய் அண்ணா கொடுத்துட்டாங்க. இன்னொன்னு ரொம்ப பிடிச்சது ராஜதேவன். அதுக்கு பாட வரும், நமக்கு வராது. நல்லா பாட்டு நான் போய் பார்த்துட்டே இருந்துச்சு. ஏன்னா இல்லைண்ணே எனக்கு ஒன்றும் நான் என்ன பண்றதுன்னு தெரியல, ஆனா ஒண்ணு இருக்கணும். சரி அப்ப நீ டைரக்டராகவே வந்துரு, நீயே இந்த கதையை சொல்லு அப்படின்னு சொல்லி என்ன கூப்பிட்டு போனாரு. அண்ணன் இந்த படைப்புக்குள்ள ஏதாவது ஒரு வகையில இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு இடம் ஏற்படுத்தி கொடுத்து என்ன உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. நன்றிண்ணா, தேங்க்யூ. தேனிசை தென்றல் தேவா, அந்த பேரை கேட்டாலே ஒரு சிலிப்பு வரும், அவ்வளவு சந்தோஷம் வரும், மனசுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும். 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கதையை தூக்கிட்டு வந்தேன், அந்த கணக்கு இன்னும் மிச்சம் இருக்கு, அடுத்து ஆரம்பிச்சுவோம் அப்படின்னு வேணேன். ரொம்ப சந்தோஷம். அதுவும் சக நண்பர்கள் தோழர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமான வாழ்த்துக்கள். சார் அப்படி இருந்துச்சு சார், வசனம் சூப்பராக இருந்துச்சு சார். ரிச்சர்டு இருக்கானே தம்பி எடிட்டர் ரிச்சர்டு என்ன பண்ணுவான்னா, ஆனால் எங்க இருக்கெல்லாம் கேட்கவே மாட்டான். 3 மணிக்கு வந்துடலாம் அப்படின்னாட்டு நான் எங்க இருக்கேன்னு கேட்கவே மாட்டேன். இல்லை நான் பரவாயில்ல நான் வந்துடுறேன். இதே அப்படி ஒரு சொந்தம் எல்லாம் அப்படி அண்ணன் தம்பி இப்படி ஒரு உறவா ஒரு ரத்தனம் சதவீதமான ஒரு படைப்பா சாருகேசி வந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாகும். சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி மனசுக்கு நெருக்கமான திரைப்படங்கள் தான் இப்ப ரொம்ப ஆழமாக நம் தமிழ் சொந்தங்களுக்குள்ள பரவிட்டு இருக்கு, இறங்கிட்டு இருக்கு. குடும்பமா பார்த்துட்டு இருக்காங்க.
அந்த படைப்புல சார் பேசியும் ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இறைவனுக்கு மீண்டும் நன்றி சொல்றேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் கனி சார், தேங்க்யூ. அண்ட் இதே மேடையில் வந்து நீங்களும் நம்மளுடைய தேவா சாரும் கொலாபரேட் பண்ண போறீங்க அப்படிங்கிற அப்டேட்டும் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. வெயிட்டிங் ஃபார் தட் as well. அட்வான்ஸ் ஆக அதுக்கு நாங்களே விஷ் பண்ணிக்கிறோம். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படத்தோட கதை என்னங்கிறது எனக்கு தெரியும். என்னன்னா, நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே ஒரு பெரிய தாக்கமே நமக்குள்ளே ஏற்படுத்துது. இம்மீடியட்டாக கனெக்ட் ஆக முடியுது. இதுக்குள்ளே வரத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சாருக்கும் முதல்ல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு 2 பேர் போதும் இல்லை, வைஜிஎம் அண்ணா அண்ட் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார். வைஜிஎம் அண்ணா கூட நான் யுத்தம் செய்ய பண்ணும்போது நிறைய நாள் நைட் ஷூட் தான் மஸ்கின் சார் ஷூட்டில். அவர் ரொம்ப நல்லா விசில் அடிப்பாருங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் அதை அனுபவிச்சிருக்கேன் அந்த நைட் ஷூட்டில். ஒரு பிஸ்தல் கட்டாம அவ்வளோ அற்புதமாக விசில் அடிப்பார். நம்மளுக்கு சின்னாண்டு எதாவது பண்ண தெரிஞ்சாலே நம்ம ஊருக்கு தம்பிட்டு அடிப்போம். அவ்வளோ அற்புதமாக பண்ணுவாங்க. நான் அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. பட் நான் அந்த ஷூட்டில் முழுமையாக ரசிச்சிருக்கேன். அது விசில் அடிக்கும்போது நான் மைக்கை கொடுப்பேன்னா யூனிட்ல வேலை பார்க்குற அத்தனை பேருக்கும் அது அவ்வளோ ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். எப்படி இது செய்யறீங்கன்னா, எனக்கு பாடணும்னு ரொம்ப ஆசை, ஜெய்பூர் எனக்கு பாட வராது, அதனால விசில் அடிக்க ஆரம்பிச்சு அது அப்படியே செட் ஆகிடுச்சு அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக அது சொன்னார். ஸோ அவ்வளோ பெரிய ஜாம்பான் கூட நான் அப்போ நடித்தேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டருக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் அந்த கேரக்டர் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தது தான். சார் கேசி சரியில்லை அப்படிங்கிறது கனி சார் சொல்லிட்டு இருந்தார். தான் சில நேரத்தில் ஹால்லாம் முயற்சி ரூமுக்கு போவேன். ஏன்னா போய் சேர்ந்தப்பறம் ரூமில் போய் நின்றுட்டு எதுக்கு இங்கே வந்தோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு லேப்ஸ். அது ஏஜ் ரிலேட்டடா இல்லை என்னன்னு தெரியாது. நிறைய விஷயம் ஞாபகம் இருக்கும், நிறைய விஷயம் சட்டுன்னு மறந்து போவோம். எழுந்திரிச்சு வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது மெயினில் இருக்கும், நடுவில் வேற ஏதோ ஒரு ஃபிளாஷ் ஆஃப் தாட்ல எதுக்கு அங்கே போகணுங்கிறது மறந்து நிற்போம். அந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல தான் ஓஜிஎம்மோட கேரக்டர் வரும். அதை டிக்ளேர் பண்ணக்கூடிய டாக்டராக தான் நான் அங்கே வந்திருக்கேன். நான் வேலை பார்த்த அந்த சந்தோஷமான தருணங்கள் தலைவாசல் விஜய் சார், ஓஜிஎம்மோ இவங்க கூட தான் என்னோட காம்பினேஷன். அண்ட் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார்கிட்ட நான் வேலை பார்த்தேங்கிறது எனக்கு மிகப்பெரிய கௌரவம். எனக்கு அவ்வளோ பெரிய நிறைவேறது உண்டு. அசாத்தியமான படங்கள்லாம் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப எளிமையா அதை பத்தினா அதுவும் ஒரு அது எப்படி ஒரு தன்னார்த்தம் வருதுன்னு தெரியல. அவர் இயல்புலேயே இருக்க போல இருக்காது. அவர் பண்ணிருக்க அந்த படங்களோட லிஸ்ட் பார்த்தோம்னா அவர் எவ்வளவு பெரிய ஜாம்பரான்னு தெரியும். அதுக்கும் பண்ணிட்டு எதுவுமே வேற யாரும் பண்ணாங்க மாதிரி அவர் சைலண்டா உட்காந்துட்டு இருப்பாரு. அது அவருடைய தட்ஸ் இஸ் கிளாஸ். அவர் பேச்சுல எங்கேயுமே ஏன்னா நம்மள அறியாம கொஞ்சோண்டு நம்ம ஜெயிச்சிட்டாலே அது கொஞ்சம் அகந்த மண்டைக்கு வந்துடும். பட் அவர்கிட்ட நான் பார்த்தது இல்லை. நிறைய அவர் கூட போன்ல உரையாடல் தான் எனக்கு. கொஞ்சோண்டு கூட நான் அது பார்த்ததில்லை. இட்ஸ் சச் a wonderful human being. தேங்க்யூ சார். தேவா சார், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் மியூசிக் டைரக்டராக இருக்கும்போது உங்களை சந்தித்தது. ஆனால் ரசிகனா உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய பாடல்களை. ஸோ மீண்டும் இந்த படத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இங்கே என்னை அழைத்ததற்கு நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இங்க இருக்கிற எல்லாரும் என் வாழ்க்கையில எப்படி ஒரு பங்கா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்ல ஆசைப்படுறேன். நான் ஸ்டார்டிங் வித் சஞ்சய், ஒரு பாலச்சந்தர் சாரோட சினிமாட்டோகிராஃபரோட மேகநாதனோட பையன். ஸோ நான் முதல்ல கன்னடத்தில் ஆக்ட் பண்ணது அவரோட கேமரா முன்னாடி தான். கன்னடம் தெரியாம நான் கஷ்டப்பட்டு அதற்கு பின்னால கன்னடத்துல நிறைய படங்கள்ல எனக்கு பேரும் புகழும் கிடைச்சதெல்லாம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் படத்துல என்ன சகிச்சுட்ட உங்க அப்பாவுக்கும் நீரங்கி சர்மாவுக்கும் கேபி சாருக்கும் என்னோட நன்றி. அடுத்தது இவங்கெல்லாம் இந்த படத்துல இருக்காங்க, அவங்கள பத்தி அப்புறம் சொல்றேன். விஜய் இந்த படத்தோட ரைட்டர்.
வழக்கமா தெலுங்கு ஷூட்டிங், கன்னடா, மலையாளம்னு ஒரு நோட் புக் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு எழுதுவேன். தமிழ்ல வந்து ஒரு கர்வம் வந்துடும், நம்ம தாய்மொழி இதுக்கு விட்டு கூட தேவையில்லை அப்படின்னு. ஆனா இவருடைய டயலாக பார்க்கும்போதுதான் அதுல இருந்த உணர்ச்சிகள், அதுல இருந்த அந்த பரிமாணங்கள் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவ்வளவு ஆழமா இருந்தது. நடிக்கும்போதும் சரி, படம் பார்க்கும்போதும் சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரமாதமான டயலாக்ஸ் நான் இந்த படத்துல தான் பார்த்தேன். ரொம்ப இதை பத்தி சத்யராஜ் எனக்கு படம் பார்த்துட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. உங்ககிட்ட எல்லாம் சொன்னாரு எனக்கு தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் பேசியிருந்தாரு. அப்படி இருந்தது ஹாசினி, இப்படி இருந்ததுமா, இப்படி இருந்ததுன்னு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. உங்க டயலாக் பத்தியும் அப்புறம் அந்த பொண்ணு ரம்யாவை பத்தியும் ரொம்ப பேசிட்டு இருந்தாரு அவரு. ஸோ அதனால உங்க 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, எங்க என்ஜிஓக்கு ஒரு ஆந்தம் இருக்கு, அதை எழுதுனது அவர் தான். ஒரே ஒரு தடவை கேட்டேன், எனக்கு எழுதி கொடுங்க. நாம் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு நாம் என்ற இடம், எண்ணம், தனிமரம், நாம் என்று உயர்வோம் அனைவரும். அதனால அவங்க எல்லாரையும் பத்தி பேசணும்னா என்னை பத்தி பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. கலா மாஸ்டர் வந்து என்ன ரஜினி சார், விஜயகாந்த் அண்ட் சத்யராஜோட ஆட வச்ச ஒரே டான்ஸ் மாஸ்டர். அது மட்டும் இல்ல, அடுத்த ரோல் என்னன்னா, நான் டைரக்ட் பண்ண படத்துல இந்திரால அவங்க தான் கொரியோகிராஃபர். அதுக்கப்புறம் 2015 நாங்க ஒரு டான்ஸ் டிராமா பண்ணும்போது நான் உங்ககிட்ட வந்து கேட்டேன், நான் அந்தரத்துல தொங்கணும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு அப்ப வந்து கிட்டத்தட்ட 55 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். 55 வயசுல நான் அந்தரத்துல தொங்க விட்டு என்னோட சேஃப்டி, அது மட்டும் இல்ல அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல குணத்தை நான் சொல்லணும். சினிமா இண்டஸ்ட்ரியில இந்த டான்ஸ் டிராமா அப்படின்றது பட்ஜெட் பெருசா இருக்காது. அதனால அந்த நாங்க 4 டான்சர்ஸ் போறதுக்கே பட்ஜெட் இருக்காது பிளைட்ல. அப்ப கலா சொல்லுவாங்க, நான் இல்லாம நீங்க அந்த அந்தரத்துல தொங்கக்கூடாது, அதனால பிளைட் டிக்கெட் நானே போட்டு வரேன் அப்படின்பாங்க. அவ்வளவு பெரிய தாராளமான மனசு கலைஞர்களுக்கு இருக்கு அப்படிங்கறத வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ கலா, தேங்க்யூ ஸோ மச். அந்த மேல தொங்கும் போது மற்ற டான்சர்ஸ், கிளாசிக்கல் டான்சர்ஸ் யாரு, குச்சிப்புடி, பரதநாட்டியம், அவங்க மோகினியாட்டம்லாம் நடுங்கிட்டு இருக்காங்க. பட் இவங்க மட்டும் தைரியமா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு என் உயிரை காப்பாத்தின கலாக்கு நன்றி. வைஜினேந்திரா சாருக்கும் சுரேஷ் கிருஷ்ணாக்கும் அப்புறம் வரேன். சமுத்திரக்கனி சார், நீங்க வந்து பாலச்சந்தர் சாரோட ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க. நீங்க டைரக்ஷன்லயும் சரி, டெலிவிஷன்ல நீங்க டைரக்ட் பண்ணதும் சரி, அதெல்லாம் வந்து நாங்க ரொம்ப ரசிச்சு பார்த்திருக்கோம். இப்போ உங்களுடைய வளர்ச்சி ஒரு நடிகனா பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா யோசிக்கிற நடிகர்கள் இருக்கும்போது அவங்கள பார்க்கறது ஒரு சுகம் தான். நாங்க சொல்லுவோம் கார்ட்போர்ட் ஹீரோஸ்னு. கார்ட்போர்ட் ஹீரோஸ் கிடையாது, எல்லா பரிமாணமும் இருக்கிற ஒரு திங்கிங் ஆக்டரா நீங்க இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேவா சார், ஆசையில உங்களோட சாங்ஸை மறக்கவே முடியாது. என்னோட ப்ரொடக்ஷன் ஒரு 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 வித்தியாசமான ஒரு ஒரு டைமென்ஷன் வந்து உங்களோட பாடல்கள்ல அந்த படத்தை இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அது மட்டும் இல்ல, அமிர்தவர்ஷினி அப்படிங்கிற கன்னட படத்துல அவரோட பாடல்களை கேட்கணும். அதுல நானும் ரமேஷ் அரவிந்தன், சரத்பாபு ஆக்ட் பண்ணோம். ஒரு பாட்டும் மணியா இருக்கும். இப்போ நான் பெங்களூருக்கு போனா துந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாட்டு, அந்த நான் பாடுற பாட்டை, அந்த பாட்டை கொடுத்த உங்களுக்கு நன்றி. இந்த படத்துல உங்களோட மியூசிக் அபாரம்னா ரொம்ப அபாரமா இருக்கு. அண்ட் சமுத்திரக்கனி சார், உங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ஃபர்ஸ்ட் டே என் கூட தான் இருக்கு. அவர் வந்து என்னை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை, ஏன்னா நான் உங்களோட ஃபேன். அந்த டயலாக நீங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த நடிக்கிற அந்த விதம் இருக்கு பாருங்க, அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவர் கிட்ட போய் ஒரு சின்ன ஸ்டூடெண்ட் மாதிரி சுரேஷ் கிருஷ்ணா கேட்டுப்பாரு, அண்ணா இது அப்படி பண்ணிக்கலாமா, அண்ணே அதை அப்படி பண்ணிக்கலாமான்னு. ரொம்ப நாளாச்சு அதெல்லாம் பார்த்து, அந்த மாதிரி நடிக்கிறதெல்லாம் பார்த்து. அண்ட் இந்த படத்துல நான் படம் பார்த்துட்டதுனால சொல்றேன், அதுல ரொம்ப ஒரு 1, 2, 3rd பர்சன் அப்படியே ஆம்னி பிரசண்டா இருக்கிறது நீங்க தான் இந்த படத்துல. ப்ரொடியூசர் உங்களுக்கு நன்றி. இவ்வளோ நல்ல படத்தை நீங்க வந்து அப்பப்பதான் உங்களை பார்ப்போம். ரொம்ப எதுலையுமே நீங்க வந்து டாமினேட் பண்ணவே இல்லை. நீங்க இவ்வளவு நல்ல கதையை எடுத்து படமா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். உங்களுக்கு என்னுடைய நன்றி. தலைவாசல் விஜய் வந்து என்னோட ரைட்டிங்ல ஆக்ட் பண்ணிருக்காரு, எங்களோட ப்ரொடக்ஷன்லயும் ஆக்ட் பண்ணிருக்காரு. இது என் பக்கத்துலயும் ஆக்ட் பண்ணும்போது அந்த சுகம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஒரு ஹாலிடே மாதிரி இருந்தது. சம்டைம்ஸ் அதுதான் சந்தோஷம். இது வந்து பெய்டு ஹாலிடே நமக்கெல்லாம் இல்ல. ஸோ ஒரு சந்தோஷமா இருந்தது. அண்ட் ஜெயபிரகாஷ், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து உங்களோட ஒரு படத்துல கூட, பட் காம்பினேஷன் இல்லைனாலும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர். ஐ ஆல்வேஸ் தாட் ப்ரொடியூசரோட டென்ஷன்லாம் விட்டு சந்தோஷமா கேமரா முன்னாடி இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கோங்க இவரோட படத்தெல்லாம் பார்க்கும்போது.
வெரி நைஸ் இந்த ஃபிலிம்ல. ரம்யா, யூ ஆர் ஃபேண்டாஸ்டிக். எவ்வளவு கஷ்டமான டயலாக் தான் விஜய், ரொம்ப அநியாயம் அவங்களுக்கு கொடுத்த டயலாக் எல்லாம், ரொம்ப டங் ட்விஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் லெங்தி டயலாக்ஸ். அப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா ஒரே ஷாட்ல பண்ணலாம்பாங்க, பாட்டு பாடணும், தாளம் போடணும், முறைக்கணும், காலை தூக்கி வைக்கணும். நாங்க 2 பேரும் வேற பார்த்து என்னடா தப்பு கண்டுபிடிக்கலாம்னு வைஜய் வேற பார்த்துட்டே இருப்பாரு, நானும் பார்ப்பேன். நேற்று வந்த சிறு வெண்ணே என் முன்னாடி நடிக்கிறாயான்ற மாதிரி இல்ல சொல்றேன், அப்படிதான் உங்களுக்கு தோணி இருக்கும். ஆனா ரொம்ப அனாயாசமா அததான் சத்யராஜ் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம், நீங்க ஓகே, வைஜயேந்திரா ஓகே, சமுத்திரக்கனி ஓகே, நான் ஓகே, இந்த பொண்ணு என்ன போட்டுது அப்படின்னாரு. அவ்வளவு நல்லா நடிக்கிறாங்க. எவ்வளவு நாளாச்சு சுத்தமான தமிழ் பேசி, ஸ்பஷ்டமான மொழி பேசி, அந்த லாங்குவேஜ்ல ஒரு கமாண்டும் இருந்து நல்லா நடிக்கிற ஒரு தமிழ் பெண்ணை பார்த்து ரொம்ப 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 சந்தோஷம். So to all the other people also my thank you. நீங்களாம் இல்லைன்னா இந்த படம் நடந்தே இருக்காதுன்னு சொன்னாங்க, உங்களுக்கு என்னுடைய நன்றி. And coming to சுரேஷ் கிருஷ்ணா, ரொம்ப சுகமான அனுபவமா இருந்தது அவர் கூட ஒர்க் பண்றது. அவர் வந்து சிந்து வரையில் அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்போ பாலச்சந்தர் கிட்ட நாங்க வாங்கியிருக்கிற எங்களை வந்து நல்லா கசரத்து வாங்கறதெல்லாம் பார்த்தார் அவரு. ஆனா எல்லாத்தையும் விட இன்னைக்கும் அந்த படம் வந்து பேசப்படுது அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு பெருமையான விஷயமா இருக்கு. அந்த படம் பார்க்கும்போது நாங்க வந்து உண்மையா, சின்சியரா அண்ட் அவர் சொன்ன மாதிரி நேரத்துக்கு தவறாம வந்தோம். அதுல ஒரு விஷயம் நான் வாண்டட் டு ஷேர். பிரேம் நசீர் வந்து அப்போ ஜூரியில சேர்மனா இருந்தாரு. அதுல அவர் என்ன சொன்னார்னா, ஒரு பர்டிகுலர் ஷாட்டுமா, அந்த ஷாட்டுக்காக தான் அவருக்கு நேஷனல் அவார்ட் கொடுத்தோம், இன்னொன்னு உங்களுடைய குரல் அந்த மாடுலேஷனுக்காக கொடுத்தோம், டப்பிங் இல்லையமா அப்படின்னு கேட்டாரு. இல்ல சார், டப்பிங்லால நான் தமிழ் பொண்ணு, எப்படி டப்பிங் இருக்கும் இல்லைன்னு. அந்த ஷாட்டு சுரேஷ்க்கு தெரியும், நான் ஊர்ல இல்ல, வந்தனாங்கிற கன்னடா படத்துக்காக போயிட்டேன். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ராத்திரி 12 மணிக்கு வந்தேன். அப்போ எடுத்த ஷாட்டு. அதுல பாதி நேரம் நம்ம பாதி தூக்கத்திலே இருந்தோம். ஆனா அதுக்கு வந்து நேஷனல் அவார்ட் கொடுத்தாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது, நேஷனல் அவார்டு அப்படிங்கிறது நிறைய பேரோட சின்சியரிட்டியாக கொடுத்தாங்க அப்படின்னு தான் நினைக்கணும். அண்ட் YGM எங்க சித்தப்பாவோட நெடுநாளைய நண்பர் அவர். நான் வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட் ஆஃப் கமல். அது கமலோட ஹியூமருக்கு அதோட ஜாஸ்தி ஏதாவது பண்ண முடியும்னா இவர் தான். அவ்வளோ சேலஞ்சிங்கா இருக்கும். நான் என்னோட பசுமையான, சின்ன வயசுல சொல்லக்கூடாது, அதனால பசுமையான நாட்கள்ல வந்து அவங்க 2 பேரோட ஒரே ஆடல்ல பக்கத்துல இருந்து ரசிச்சிருக்கேன். ரொம்ப லாங் லாஸ்டிங் ஃப்ரெண்டு, எத்தனை வருஷம் ரிலேஷன்ஷிப் நம்மளோடது. நான் என்ன கேட்டாலும் செஞ்சிருக்காரு, எப்போ கேட்டாலும் என்ன கேட்டாலும். YGM ஒன்லி திங் அவர் பிளே வந்து பாத்துறோம், அது மட்டும் விட்டுறக்கூடாது. அது ஃபர்ஸ்ட் 10 ஸ்டேஜ் பண்றதுக்குள்ள வந்து பார்க்கணும், இல்லாட போவந்துடும். என்னன்னு எப்ப கேட்டாலும் இங்க இருக்க, ஹைதராபாத் போயிருக்கேன், அங்க போற, இந்த ஒழுங்கா பிளே வந்து பாருங்க. நான் அந்த சாரு கேசி 2 தடவை பார்த்திருக்கேன். ஒரு தடவை எங்க அப்பா அம்மாவோட பார்த்தேன், இன்னொரு தடவை மணியோட பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு ஒன்றும் தெரியவே தெரியாது, இதுல நம்மளோட பங்கு ஏதோ இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கிடையாது எனக்கு. 2015ல நான் வந்து போன் பண்ணேன் YGMக்கு, நான் பிளே டைரக்ட் பண்ண போறேன்னு அவர்கிட்ட வந்து தைரியமா கேட்டேன். வெள்ளப்பூடி ஃபவுண்டேஷனுக்காக அவர் என்ன ஒரு பிளே நீங்களே டைரக்ட் பண்ணணும்னு. எனக்கு அது பிளே எல்லாம் எப்படி டைரக்ட் பண்ணணும், எழுதணும் ஒன்றும் தெரியாது. பட் அவர்கிட்ட கேட்ட உடனே ஒரு ஈகோ கிடையாது. இவர் ஜாம்பவான், இது மேடை உலக பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு யோசிச்சு, நான் நாளைக்கு சொல்றேன்னு கூட சொல்லல, அவரு பண்ணலாமா அப்படின்னாரு. ஸோ ஒரு பிளே எழுதி அதுல வந்து சாருஹாசன் அண்ட் சுஹாசினியா நீங்களும் மதுவந்தியும் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். மதுவந்தியும் ரிஹர்ஸ் பண்ணாங்க, இவரும் ரிஹர்ஸ் பண்ணாரு. பட் 2 பேருக்கு இருக்கிற டிஃபரன்ஸ், அவளை குறை சொல்லல, பட் இவரோட சின்சியாரிட்டி வாஸ் அமேசிங். அமேசிங்னா அமேசிங் ஃபுல். அதுவும் இங்கிலீஷ்ல வேற. நீ சார் உனக்கு ஒன்று தெரியுமாமா, நான் இத்தனை வருஷத்துல இங்கிலீஷ்ல டிராமாவே ஆக்ட் பண்ணதில்லை அப்படின்னாரு. தமிழ்ல தான் பண்ணிருக்கேன்னா இங்கிலீஷ்ல அப்படின்னா எனக்கே ஆச்சரியமா இருந்தது. இங்கிலீஷ் பிளேல பண்ணலையா, மெட்ராஸ் பிளேயர்ஸ்ல நீங்க ஆக்ட் பண்ணலையா, வேற தியேட்டர்ல ஆக்ட் பண்ணலையா, இங்கிலீஷ்ல பண்ணவே இல்லையான்னா இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா ரொம்ப அனாயாசமா, ரொம்ப ஈஸியா, ரொம்ப கம்ஃபர்டபுளா, கொஞ்சம் கொஞ்சம் எங்க அப்பாவையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு அவர் எப்படி பேசுவாரு. இவ்வளவு ஃபாஸ்டாலாம் நான் பேசக்கூடாது, ஸ்லோவா சொல்லணும், ஜோக்கு சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது, அப்படிதான் உங்க அப்பா சொல்லுவாருன்னு உள் வாங்கி அவர். அது நாங்க வந்து வித் ஸ்கிரீன் அண்ட் சினிமாவையும் டிராமாவையும் கம்பைன் பண்ணி பண்ணோம். ரொம்ப 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 அழகா பண்ணி கொடுத்ததுக்கு நான் இவ்வளவு நாள் நன்றி சொல்லிருக்கணும்னு தெரியல. இந்த மேடையில நான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஒரு கலைஞனோட அந்த சின்சியாரிட்டியை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே கிடைக்காது. ஸோ அப்படிப்பட்ட YGM வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, பார்க் ஹயட்ல அப்பதான் வந்து தெலுங்கு டைலாக் படிச்சுட்டு இருக்கேன். அடுத்த நாள் காலையில ஜட்ஜு
இவ்வளோ பெரிய வண்டி பெருசா பேசணும். படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்தது. அப்போ சொன்னாரு, ஹாசினி குயிக்கா முடிச்சிடுறேன், ஏன்னா நீ பிஸியா இருப்பேன்னு நினைக்கிறேன், சாரு கேசியை வந்து நாங்க படமா எடுக்க போறோம், சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்றாரு, அந்த பாக்யம்ன்ற வைஃப் கேரக்டரை நீ நடிக்கணும் அப்படின்னாரு. எனக்கு ஒரு நிமிஷம் அதுல ஃபுல்லா அங்கெங்கனாதபடி எங்கும் வியாபித்திருந்தது இவர்தானே. மற்ற கேரக்டர்லாம் எனக்கு ஒன்றும் ஞாபகமே வரலையே, இது எந்த கேரக்டர் போட சொல்றாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் கேட்ட உடனே நான் வந்து சரின்னு தான் சொன்னேன். ஏன்னா எனக்கு நோ சொல்லாத வைஜிஎம்முக்கு நான் எப்படி யோசிக்கிறேன்னு சொல்லலாம், அது எப்படி வந்து அது வந்து தர்மமே இல்லை. அதனால நான் வந்து சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா தான் அப்படி ஒரு கேரக்டர் இருக்கா, எனக்கு மறந்தே போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவ்வளோ he was dominating the entire stage. இந்த சினிமாவில் அது வராது அவ்வளவுதான். அந்த லிப்மன் கொடுப்பார் பாருங்க ஸ்டேஜ்ல, இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். ஒரு 5-6 பாட்டு இருக்கும் இல்ல சுதா, அதுல அந்த கரெக்ட் டைமிங், நம்மளாம் ஆர்டிஸ்டா இங்க மிஸ் பண்ணுவாரு அங்க மிஸ் பண்ணுவாருன்னு பார்ப்போம், கரெக்டா அந்த ஆலாப்பனையும் சரி ஸ்வரமும் சரி பியூட்டிஃபுல்லா பண்ணுவாரு. ஸோ அவர் தான் எனக்கு வந்து he was like dominating and he was omnipresent there in the playல. அப்புறம் அந்த ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே சுரேஷ் said and it was such a wonderful experience. ஒரே ஒரு விஷயம் சொல்லி மட்டும் முடிச்சிடுறேன். ஒரு முக்கியமான சீன்ல பையன்கிட்ட ஏதோ திட்டுற மாதிரி இருக்கும். நான் வந்து இந்த ஜென்சி டிரெக்டர்ஸ் கேட்குற மாதிரி நேர வந்து வாயை மட்டும் அசைச்சு டயலாக் சொன்னேன். அவர்கிட்ட என்னடா அவனுக்கு அறிவே இல்லையா, என்ன இது கொஞ்சம் கூட இப்படி பண்றிய, துரோகி நீ, உங்க அப்பாவை பத்தி ஒண்ணுமே தெரியலன்னு தனியா கூப்பிட்டு, என்ன ஹாசினி கண்ணில் எக்ஸ்பிரஷனே இல்லை, நீ என்ன நடிக்கிறேன்னு கேட்டாரு. சுத்தமா எக்ஸ்பிரஷனே இல்லை கண்ணுல இருந்தோன்னு எனக்கு ஒரே சந்தோஷமா இருந்தது. தலைவாசல் விஜய் சொன்ன மாதிரி உங்களை சரியில்லைன்னு சொன்ன மாதிரி உன் கண்ணுல எக்ஸ்பிரஷனே இல்லைன்னொடனே அந்த வஞ்ச புகழ்ச்சியும் இல்லை, அது இகழ்ச்சி, வஞ்ச இகழ்ச்சி. அந்த வஞ்ச இகழ்ச்சிக்கு சந்தோஷம் வந்தது. ஏன்னா இப்பெல்லாம் அந்த ஃபேன் பாய் மொமெண்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது ஆக்சுவலி நடக்குது. நான் ஷூட்டிங்ல ஃபர்ஸ்ட் வந்தோடனே நான் உங்களோட பெரிய ஃபேன் நடந்து டைரக்டர் சொன்னோம், அப்பதான் நான் கேள்வி ஐயோ போச்சு, இங்க இந்த படத்துல வந்து நமக்கு சேலஞ்சிங்கா ஒண்ணு இருக்கிறது இல்ல, உங்களோட அந்த படம் பார்த்தேன் இந்த படம் பார்த்தேன், நிச்சயமா நீ என் படத்துல இருக்கணும், அப்ப கேரக்டருக்கு நான் சரியில்லையா, நீ ஒரே ஃபேன் தானா அவ்வளவுதானா அப்படின்லாம் தோணும். பட் ஒரு டைரக்டர் வந்து என்கிட்ட என்ன நடிக்கிற நீ கண்ணில் எக்ஸ்பிரஷனே இல்லைன்னு அன்னைக்கு வந்து எனக்கு வந்து 2வது நேஷனல் அவார்ட் கிடைச்சது. ஸோ சுரேஷ் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர், அவர் கூட இந்த படம் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த படத்துல வந்து வைஜிஎம் தான் ஃபுல்லா அங்கிங்கனாதபடி வியாபிச்சிருக்காரு. நாங்கெல்லாம் அப்படி ஷேடோவில் இருக்கோம் அவ்வளவுதான், பிகாஸ் அவரோட பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். பட் அவருக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக நாங்கள் எல்லாருமே இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். விஜயும் சரி, சமுத்திரக்கனி சாரும் சரி, அண்ட் சத்யராஜ் சொல்லணும், ஹி இஸ் ஃபேன்டபிளஸ் இன் திஸ் ஃபிலிம். எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட கெட்டப்பே வந்து ரொம்ப பிடிச்சது. அதுதான் உண்மையான கலைஞன். ஒரு கேரக்டரை எடுத்துக்கிட்டு அதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு, இப்போ இன்ஃபேக்ட் சுரேஷ் கேட்டாரு ஏதாவது ஒரு மேக்கப் பர்சனை சொல்லி எனக்கு ஒரு அந்த பர்டிகுலர் லுக்குக்கான எக்யூப்மெண்ட்லாம் வேணும்னு. So happy to see his performance also. ரொம்ப நல்லா இருந்தது. This film should really do well because இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் யோசிக்க வச்ச படம். ஒரு தத்துவம் இருக்கு, எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பிலாசபி இருக்கு, ஒரு மீனிங் இருக்கு, ஒரு அர்த்தம் இருக்கு அப்படிங்கறத வந்து கொஞ்சம் திரும்பி நமக்கு ஒரு ஹோப்பை கொடுத்த ஒரு ஃபில்மா எனக்கு இருந்தது. இதே எஃபெக்ட் வந்து பீப்புளுக்கு இருக்கணும். ஜென்சி, அந்த மிலேனியம் கிட்ஸு, 90s கிட்ஸு, 80s கிட்ஸ், எங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கணும் இந்த படத்தை. ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் இஸ் a huge success for all the sincerity of all these people. Wishing you all the very best and thank you. என்ன இதோட ஒரு பாகமா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஸோ நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதால நான் சில நிமிடங்கள் மட்டுமே பேசுகிறேன். மேடையில் வந்திருக்கிற அத்தனை ஆளுங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. இந்த சாருகேசி படத்தை பொறுத்த வரைக்கும் சில படைப்புகளை வந்து நம்ம ஒரு பொருளாதார மேன்மைக்காக அந்த படைப்புல ஈடுபட்டு செய்வோம். சில படைப்புகளுக்கு வந்து இது ஒரு வேலை நம்ம அடுத்த ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக ஈடுபட்டு செய்வோம். சில படைப்புகள்ல நமக்கு நல்ல ஒரு பேர் வரும், புகழ் வரும் அப்படிங்கிறதுக்காக செய்வோம். ஆனா மிக சில படைப்புகள்ல தான் நம்முடைய மன திருப்திக்காக மட்டுமே அந்த படைப்புல நம்ம வேலை செஞ்சிருப்போம். அப்படி இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை பேருமே அவங்க பர்சனலா அவங்களுடைய மன திருப்திக்காக மட்டுமே வேலை செஞ்ச ஒர்க் பண்ண ஒரு படம் தான் இந்த சாருகேசி அப்படிங்கிற ஒரு
ஒரு பெரிய காவியம். இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணன், நான் நிறைய பேசணும்னு நினைச்சிருந்தேன், ஆனால் ரொம்ப நேரம் அதிகமாயிடுச்சு. அடுத்தது சார் பேசணும், அப்புறம் OGM சார் பேசணும். ஸோ அதனால ரொம்ப மிக சுருக்கமாக, ஏன்னா என்னுடைய பங்களிப்பு பற்றி எல்லா பெரியவங்களும் பேசிட்டாங்க. சுஹாசினி மேடம் இருந்து ஆரம்பிச்சு அவங்க அவ்வளோ அன்பான வாழ்த்துக்கள் சொன்னாங்க. தேவா சார் வாழ்த்து நிறைய எல்லாருமே அந்த வாழ்த்துக்களை சொல்லும்போது ஸோ நான் இன்னும் அதிகம் பேச வேண்டியதில்லை. படத்தில் அந்த வசனங்களே கண்டிப்பாக பேசும், பாடல்கள் பேசும். சத்யராஜ் சார் பேசினாரு. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக 2 பேர், ஒன்று வந்து என்னுடைய அன்புக்குரிய இசையமைப்பாளர் தேவா சார். நான் திரைப்பட துறையில பாடல் எழுதுறதுக்காக முயற்சி பண்ணி பல போராட்டங்களை சந்திச்சு சில பாடல்கள் எழுதிட்டு இருக்கும் போது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய முதல், இப்ப இந்த பாட்டு எழுதின மாதிரியே தான், அவள் தந்த வரம் அப்படிங்கிற மாதிரி, அவர் தந்த வரம் தான் எனக்கு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஹிட். அதுக்கப்புறம் தான் எனக்கு பா விஜய் அப்படிங்கிற பேரு தெரிஞ்சது. அந்த பாட்டை நான் தான் எழுதுனேன்னு சொல்லி அவர் தான் உலகமெங்கும் எனக்கான அடையாளத்தை அங்கீகாரத்தை இன்னைக்கு வரைக்கும் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. எல்லா இடத்துலையும் எனக்கு இல்ல, எழுத்தாளர் கவிஞருடைய பேரை சொல்ற ஒரே இசையமைப்பாளர் தேனிசை தென்றல் தேவா அவர்கள் நான் துணிவோடு இங்க பதிவு செய்ய ஆசைப்படுவேன். அதே மாதிரி மிக முக்கியமான அவருடைய இசையில் இந்த படத்துல முழு பாடல்கள் எழுதியிருக்கோம். ஸோ இந்த குறிப்பா இந்த படத்துல நான் எதிர்பார்க்கிற இந்த கிளைமேக்ஸ் சாங் இறைவனை பற்றி ஒரு ஆளுமை மிகுந்த பாடல். சாமி பாட்டு நிறைய பாட்டு எழுதுவோம், அம்மன் பாட்டு எழுதுவோம், முருகர் பாட்டு எழுதுவோம், சிவன் பாட்டு எழுதுவோம். அதெல்லாம் தாண்டி இந்த கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. கடவுள் இருக்காருன்னு சொல்றவங்களுக்கு தான் பல பிரச்சனை. அவர் எங்க இருக்காரு, ஈசானி மூலையில் இருக்காரா, இமயமலையில் இருக்காரா, எங்க இருக்கிறாரு, சிலையில் இருக்காரா, இந்த சாமி கடவுளா அந்த சாமி கடவுளா? அப்ப இறைவன் ஏகன். அப்ப இறைவன் எங்க இருக்கான், அந்த இறைவன் உனக்குள்ள இருக்காங்கிற விஷயத்தை வெளிப்படுத்துற ஒரு தன்மையை அந்த கிளைமேக்ஸ்ல சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாடல் இந்த படத்துல இடம்பெற்றிருக்கு. அதற்கு தேவா சாருக்கு நான் மனப்பூர்வமாக நன்றி சொல்லிக்கிறேன். இரண்டாவது வந்து மதிப்புக்குரிய OGM சார், பல ஆண்டுகள் 22 வருஷம் எங்களுடைய அன்பு தொடர்கிறது. ஏன்னா என் பையனுக்கு அவர் சீட்டு கொடுத்து அவ்வளோ வருஷம் ஆச்சு. ஸோ அதுல இருந்து ஆரம்பிச்சு பல பயணங்கள், அப்புறம் இளைஞர்ல நாங்க கூட சேர்ந்தோம், அப்புறம் ஆருத்ரா திரைப்படத்துல அவங்க கூட நடிச்சார். இப்படின்னு பல பயணங்கள்ல OGM சாரோட இருந்திருக்கேன். பல நாடகங்களுக்கு என்ன கூப்பிடுவேன், நல்ல நாடகங்களுக்கு போயிருக்கேன். ஆனா பாருங்க, இந்த சாருகேசி படத்துல வந்து முழு பாடலும் டயலாகும் எழுதினாலும் நான் மேடை நாடகத்தை பார்க்கவே இல்லை. அதற்கான எனக்கு வாய்ப்பும் எனக்கு அதுக்கு அமையல, அதற்கு அதை கூப்பிடல. ஏன்னா நான் வரமாட்டேன் மாஸ்டர், கூப்பிட்டீங்களா சார்? சாரி சார், பட் அந்த நேரத்தில் நான் வந்துட முடியாமல் போயிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அதை நான் பார்க்காதது எனக்கு ரொம்ப பெரிய பிளஸ்ஸா இருந்தது. ஏன்னா அதுல இருக்கிற அந்த டயலாக்ஸ் என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கறத என்ன ஒரு வகையில் அதை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி மாற வச்சிருக்கும். ஸோ அதை தாண்டி இதுல ஏதாவது ஒரு புதுசா செய்ய முடியும் அப்படிங்கும் போதுதான் குறிப்பா நான் ரொம்ப ரசிச்சது வந்து சுஹாசினி மேடம் கூட ஒரு பெரிய கான்வர்சேஷன், பெரிய லென்த் கான்வர்சேஷன். அது அவங்க எல்லாம் வந்து சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட், அப்படி அசால்ட்டா வந்து தூக்கி அடிச்சுட்டு போயிருப்பாங்க. அவங்களும் OGM சாரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு பெரிய நீளமான டயலாக், ரம்யா பாண்டியன் சொன்ன மாதிரி அவங்க 3 பேருக்கு இடையில நடக்கிற ஒரு பெரிய கான்வர்சேஷன். அதே மாதிரி அடுத்தது தலைவாசல் விஜய் சார் இதில் இருப்பாரு. ஸோ சத்யராஜ் சார் பேசுற அந்த சத்யராஜ் சாருடைய கதாபாத்திரம் கொஞ்சம் சஸ்பென்ஸா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால அப்படி இருக்கட்டும். பட் அவர் நடிச்ச அந்த கதாபாத்திரத்தினுடைய அந்த டயலாக்ஸ் வந்து அது உண்மையிலேயே படம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு இடமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான அந்த சாருகேசில எனக்கு நல்ல ஒரு பங்களிப்பு கொடுத்த OGM சாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது அவருடைய சகோதரன் சொல்றதா, நண்பர்னு சொல்றதா, எப்படின்னு சொல்றது, ஒரு உறவினர்னு சொல்றதான்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு சொந்தம் அப்படின்னா டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணன் சார். என்னுடைய ஏன்னா சினிமால மட்டும்தான் நண்பர்கள் இருப்பாங்க, அதுல நட்பு இருக்காது. அது புரியறதுக்கு புரியும், நண்பர்களா தெரியும். இன்னொருத்தன் நம்ம கூட இருக்கிறவன் ஜெயிக்கணும்னு நினைக்கிற இடத்துலதான் நட்பு இருக்கும். அது இல்லாம ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிற இடத்துல ஒரு நண்பர்களா தான் இருப்பாங்க. சோ அது சினிமால மாத்திரமே இருக்கிற ஒரு இது. சோ அதை தாண்டி அவர் நண்பர் கிடையாது, அதை தாண்டி ஒரு நட்பு. பாவிஜி என்ன செஞ்சாலும் அதுல அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற முதல் நல்ல உள்ளம் எனக்கு திரையுலகத்துல டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணன் சார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஹியூமன், மனித நேயம் மிக்க ஒரு மனிதர். அவருடைய எல்லா லைஃப்ல நடக்கிற விஷயங்களும் எங்களோட ஷேர் பண்ணியிருப்பாரு, நானும் அவரோட ஷேர் பண்ணியிருப்பேன். பல சீக்ரெட்ஸ் எல்லாம் நாங்கள் இடத்துல ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அவருக்கு எனக்கு மட்டுமே தெரிஞ்ச பல விஷயங்கள் இருக்கு. ஸோ அப்படி ஒரு அருமையான ஒரு டைரக்டரோட, இன்னும் சொல்ல போனா இளைஞன் படத்துல தான் எனக்கு டைரக்ஷன் பண்ணணுங்கிற ஆசையே அவர் மூலமா தான் வந்தது. ஏன்னா நடிச்சாலும் என்னை வந்து கேரவானுக்கு எங்கேயும் அனுப்ப மாட்டார், இங்க உட்காரு
இப்போ நீ அடுத்து என்ன எடுக்க போறேன்னு பாரு அப்படின்னு சொல்லி அங்கே டீச் பண்ணி ஒரு டீச்சரா ஒரு மாஸ்டரா எனக்கு இருந்த ஒரு ஃப்ரெண்டா இருந்த இந்த படத்துல எனக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல பேர் கொடுக்குற ஒரு படைப்பாளியா இந்த படத்துல எனக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ டாக்டர் சுரேஷ்குமார் சாருக்கும் என்னுடைய மிக மிக நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ப்ரொடியூசர் அருண் சார், அவரும் இந்த படத்தை வந்து ஒரு கலைத்துவமான ஒரு படைப்பாளியா இருக்கிறதாலதான் இப்படிப்பட்ட ஒரு படத்தை தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எண்ணமே ஏற்பட்டிருக்கு. ஸோ அவருக்கு கண்டிப்பா திரையுலகத்துல ஒரு பெரிய ஒரு ராஜபாட்டை காத்திருக்கிறது. மேலும் எனக்கு நெருக்கமான 2 நண்பர்கள் நான் மறக்க முடியாது. சுரேஷ் கிருஷ்ணா சாரோட 2 கண்கள்னு சொல்லலாம். ஒன்னு வந்து கேமராமேன் சஞ்சய், இன்னொன்னு எடிட்டர் ரிச்சர்ட். ஸோ அவங்களுடைய பெரிய பங்களிப்பு இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு பலமா தாங்கிட்டு இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இவ்வளவு பேர் சேர்ந்து ஒரு ஆத்மார்த்தமா ஒரு மேடைக்கு மட்டும் பேசாம எல்லாரும் ஆத்மார்த்தமா பேசும்போது அந்த படம் எவ்வளவு நல்லா பேச போகுது அப்படிங்கறத அவங்க எல்லாரையும் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நிச்சயமா இறைவன் இந்த படத்திற்கு மிகப்பெரிய வணிக ரீதியான வெற்றியையும் தர வேண்டும் என்பதை உங்க எல்லோர் சார்பில் இந்த இடத்தில் பதிவு செய்து இந்த அற்புதமான வாய்ப்புக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப கேஷுவலாக உட்கார்ந்துருக்கிறார்ல, ஒரு டைரக்டராக இருக்கிறத தாண்டி அவருடைய குணம் தான் அவருடைய பெரிய யூஎஸ்பின்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெல்கம் தி டைரக்டர் ஆஃப் தி ஃபிலிம் சுரேஷ் கிருஷ்ணா சார். ஸோ எங்களுக்காக இந்த சாருகேசி அதனுடைய தொடக்கம் பத்தி பல விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஓவர் டு யூ சார். வணக்கம். சாருகேசி ஒரு மியூசிக்கல் நேம். இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னைக்கு ஃபங்க்ஷன் வச்சுட்டோம் ஆன வேர்ல்டு மியூசிக் டே. ஸோ கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கு இந்த பேர். இன்னைக்கு சாருகேசி டைட்டில் ரோல் வைஜு மகேந்திரன் சார் பண்ணியிருக்காரு. இந்த பிளே, இந்த படம் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் நன்றி. வைஜிஎம் சார் பேசுவார் அப்புறம், பட் நான் அவருக்கு முன்னாடி பேசுகிறேன். தேங்க்யூ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஏன் அவருக்கு ஏன் நன்றி? ஏன்னா கிட்டத்தட்ட 4-5 தடவை இந்த பிளேயை பார்த்துட்டு எவ்ரி டைம் வைஜி மகேந்திரன் சார்கிட்ட இதை படமாக பண்ணுங்க, இதை படமாக பண்ணுங்க சொல்லிகிட்டே இருப்பார். அவருக்கும் இதை சொல்லிகிட்டே இருக்காரு ரஜினி சார். அந்த மைண்ட் ஓடிகிட்டே இருந்து கரெக்டாக அந்த ஒரு தடவை நான் வந்து ப்ளே பார்த்துட்டேன். எனக்கு தெரியாது ரஜினி சார் சொல்லியிருக்காருன்னு. நான் போய் மகேந்திரன் சார் அற்புதமான ஸ்கிரிப்ட் ஆச்சு இது சினிமாவுக்கு. அவருக்கு ஆஹா இது நல்ல மேட்ரு ஆச்சு சொல்லிட்டு உடனே ஒரு ஐடியா போட்டு இதை பண்ணலாமே சார் சொல்லிட்டு ஒரு அருண்கர் ஒரு ப்ரொடியூசரை அறிமுகப்படுத்தினார். அவருக்கு இந்த சினிமா இது வரைக்கும் பழக்கம் இல்லை, ஆனால் ஒரு நல்ல குட் ஃப்ரெண்ட், ஒரு பயங்கர வெறித்தனமாக இருந்தார். இந்த படம் பண்ணலாம் சார், நான் பண்ணுறேன் சார், எனக்கு இந்த பிளே ரொம்ப பிடிக்கும் சார் சொல்லி ஒரு மீட்டிங்கில் நீங்கள் டைரக்ட் பண்ணால் நான் பண்ணுறேன் சார் சொன்னார். சரி, ரொம்ப ஈஸி. நம்ம ஒரு ரீமேக் பண்ணுறது ஈஸி. ஒரு நாவல் எடுத்து அடாப்ட் பண்ணிருக்கேன் நான் இது வரைக்கும் முன்னாடி. அந்த அம்மாங்கிற படம் சுஹாசினி அம்மா நடித்தாங்க தெலுங்குல. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தியேட்டர் பிளேயை வந்து அடாப்ட் பண்ணணும் சினிமாவில். ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிளே வந்து ஒரு கேரக்டர்ஸ் எல்லாமே அங்கேயே தான் இருப்பாங்க. வேறு எதுலேயுமே அதில் டயலாக்ல நிறைய சொல்லிடுவாங்க. இவளுக்குள்ள ப்ராப்ளம் இருந்தது, இவன் பாஸ்ட் கதை எல்லாமே இன் டயலாக்ஸ். இதை சினிமாக்கு அடாப்ட் பண்ணும்போது அந்த டைம் ஃப்ரேம் எல்லாமே மாற வேண்டியிருக்கு. அங்கே செட்டோடு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அவளுக்கு. தெர் ஆர் சம் திங்ஸ் விச் தே கேனாட் டூ ஆன் தியேட்டர். அது சினிமாவில் அடாப்ட் பண்ணும்போது இட் வாஸ் அ சேலஞ்ச். ஒரு தடவை ரிக்வெஸ்ட் பண்ணி எனக்கு ஃபுல் பிளே ஒரு வீடியோ பண்ணி கொடுங்க சார்னு. வீடியோ பண்ணி கொடுத்தாங்க. பார்த்துட்டு செகண்ட் டே ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டேன். நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். என்னடா பிளே பார்த்தா 2வது நாள் ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டேன், ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்குமா சொல்லிட்டு மறுபடியும் பிளேயை பார்த்தேன், ஸ்க்ரீன் பிளே பார்த்தேன். இட் லுக் குட் சார். வைஜிஎம் சார் ஸ்க்ரீன் பிளே ரெடி ஆகிடுச்சு சார். நான் சார் 2 days ஆச்சு சார், தெரியல சார் ஃப்ளோ வந்துடுத்து அப்படின்னு. ஒரு தடவை வாங்க சார் சொல்லி ஃபுல்லாக நரேட் பண்ணேன் அவருக்கு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நீங்கள் அந்த பிளேயோட எசன்ஸை விடாமல் ஸ்க்ரீனில் கொண்டு வந்துருக்கீங்க சார், ரிமார்க்கபிள் சொல்லிட்டு he was so happy. ப்ரொடியூசர் அருண் வந்து சார் நான் ரெடி சார், சூப்பராக இருக்குது சார். இப்போ கர்நாடிக் சங்கீத்
நானும் இது வரைக்கும் பண்ணதுன்னா சங்கமம்னு ஒரு மியூசிக்கல் படம் பண்ணேன். ஆனால் ஐ நெவர் டன் கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் மேலே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு சினிமா. யார் சார் மியூசிக் சொன்ன உடனே வைஜிஎம் சார் சொன்னார், சார் தேவா சார் வந்து இந்த பிளேயை பார்த்துட்டு இது கொஞ்சம் என்னோட ஷெல்ஃபில் கானா இருக்குது, செமி கிளாசிக்கல் இருக்குது, மெலடி இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் ஒரு கர்நாடிக் இது வரைக்கும் நான் பண்ணல சார், எனக்கு ஆசை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் சார். உங்களோட தேவாவோட சாரோட காம்பினேஷன் தெரியுமே, பண்ணலாமா கேட்டார். சார் தேவா சார் அப்படி அந்த விருப்பம் காட்டியிருக்காருன்னு லெட்ஸ் டூ இட். உடனே தேவா சாரை இந்த படம் பண்ணலாம்னு சொல்லி டிசைட் ஆச்சு. இது யார் லிரிக்ஸ் சொன்னா உடனே எனக்கு பர்சனலாக பாவிஜை பிடிக்கும் சார், தேவா சார் எனக்கும் பாவிஜை பிடிக்கும் அப்படின்னாரு. வெரி குட். ஆனால் சங்கராபரணத்தில் எஸ்பிபி சார் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபர்ஸ்ட் டைம் கர்நாடிக் சாங்ஸ், அதில் சிந்து பைரவியில் ஃபுல் ஜெயஸ்தாஸ். இதில் யார் பாடலாம்? கர்நாடிக் மியூசிக் பாடுறதுக்கு பக்கா அந்த மாதிரி ஒரு வெயிட்டாக சாங் பாடுறதுக்கு யார் சொன்னோன்னா தேவா சார். சங்கர் மகாதேவன் சார் பாடினா நல்லா இருக்கும். சங்கர் மகாதேவனோட பில்லு நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது சார், சும்மா இல்லை சார். சரி, எனக்கு ஆளவந்தான் அவர் தான் மியூசிக் பண்ணார் அண்ட் சங்கமத்தில் டெபியூட் பண்ணியிருக்காரு, நல்லா தெரியும் எனக்கு. சும்மா சங்கர்ஜி இந்த பாட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், சிந்து பைரவி சங்கராபரணம் மாதிரி, நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டேன். சென்ட் மீ த சாங் ஃபார் யூ, எனிதிங் ஐ வில் டூ, பட் ஐ கான்ட் அஃபோர்ட் யூ, உங்களை நான் அஃபோர்ட் பண்ண முடியாது சார், உங்கள் பட்ஜெட், நீ முதல்ல அனுப்பேன் பாட்டை அப்படின்னாரு. பாட்டு அனுப்பினேன். செகண்ட் டே ஃபோன் பண்ணிட்டார் பாட்டை கேட்டுட்டு. வாஸ் இன் யூஎஸ். சுரேஷ், இந்த பாட்டை கேட்டு நான் பாடலைன்னா ஐ வில் பி டூயிங் த பிக்கஸ்ட் பிளண்டர் ஆஃப் மை லைஃப். அவ்வளோ பியூட்டிஃபுல் சாங் நான் பண்ணுறேன், டெஃபினட்டாக பண்ணுறேன். 2 பாட்டு எனக்கு லிரிக்ஸை பாவிஜேட்ட கொடுக்க சொல்லுங்க, நான் பாடிடுறேன்ட்டார். அண்ட் அவரே பக்கத்தில் அந்த லிரிக்ஸை யாருமே போல அவ்வளோ இன்வால்வ்டாக அந்த பாட்டு 2 பாட்டும் பாடிட்டு அனுப்பினார். நானும் தேவா சாரும் சார் அன்இமேஜினபிள் சார், இப்படி அவர் பாடுவார் எதிர்பார்க்கல சார், அவ்வளோ லைஃப் கொடுத்து அவ்வளோ பாடி ரசித்து பாடினார். அப்புறம் சார் தேங்க்யூ சார், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொன்னேன். வாட் சுரேஷ், லைஃப்பில் ஏர்னிங் மணி இஸ் டிஃப்ரெண்ட், பட் இந்த மாதிரி வாய்ப்பு வந்து லைஃப்பில் கிடைக்காது. ஐ எம் அ மியூசிஷியன், அ சிங்கர். எனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐ வில் ஃபார் எவர் ஐ வில் பி கிரேட்ஃபுல் டு யூ அண்ட் தேவா அண்ட் பாவிஜேன்றார். அதுலேருந்து அவரோட லவ் ஃபார் தி சாங்ஸ், லவ் ஃபார் அஸ் வாஸ் ரியலி ரிமார்க்கபிள். அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் ஐ எம் ரியலி தேங்கிங் சங்கர் மகாதேவன். எனக்கு அவர் நேஷனல் அவார்டு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. அந்த கிளைமேக்ஸ் தான் அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரி பாடினார். இந்த கம்போசிங் பண்ணும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங் சின்ன சின்ன மேட்டர் நடந்தது. டக்குன்னு தேவா சார் கர்நாடிக் மியூசிக்கே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கம்போஸ் பண்ண எதிர்பார்க்கல. ஆனால் அதையும் விட ஸ்பீடில் பாவிஜய் பக்கத்தில் உட்காந்து அவர் அங்கே கம்போஸ் பண்ணுவார், இவர் லிரிக் எழுதுவார். என்ன சார் இது இப்போ தானே போட்டார், இது கரெக்டாக இருக்கா சார்? வித்தின் பட் இஸ் ஆக்சுவலாக எங்கள்கிட்ட மேக்கிங்கே இருக்கு. அவர் கம்போஸ் பண்ணுறாரு, இவர் டக்குன்னு லிரிக் எழுதுறாரு. வித்தின் 2 days ஒரு நாள் ஒரு சாங் கம்போஸ் பண்ணுறோம், பாட்டு ரெடி ஆகிட்டே போகிறது. அப்போ சடனாக ஒரு நாள் பாவிஜய் பக்கத்தில் உட்காந்து, சார் இந்த படத்தில் ஏதோ ஒரு சைன் இருக்குது சார், ஏதோ ஒர்க் அவுட் ஆகுது சார், டக்கு நல்லா நடக்கிறது, ரொம்ப நல்லா வந்துருக்கு, நான் டயலாக் எழுதிட்டுமா கேட்டார். வை நாட் எழுதி பாண்டேன். ஆனால் இப்படி எழுதுவார் எதிர்பார்க்கல. ஃப்ளோர்டு. அதில் ஹைலைட் வந்து சத்யராஜ் சார் வந்து ஷூட்டிங் வந்தார், அந்த பேப்பர் வாங்கினார். பார்த்துட்டு யார் டயலாக் கேட்டார். பாவிஜய். சூப்பர். சமுத்திரக்கண்ணிக்கு சீன் ஃபர்ஸ்ட் டயலாக் பேப்பர் கொடுத்தேன், படித்தார். யார் டயலாக்? பாவிஜய். சூப்பர். படம் முடிஞ்சு அப்புறம் சுஹாசினி கேட்டாங்க, இது நல்லா இருக்கு டயலாக்ஸ், யார் எழுதியிருக்காங்க? பாவிஜய். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஷீ ஸ்டார்டட் என்ஜாய். படம் முடிஞ்சது, ஃபர்ஸ்ட் காப்பி ரஜினி சார் கூப்பிட்டு காட்டினேன். இன்டர்வெல்ல திடீர்னு சுரேஷ் எங்க பின்னாடி உட்காந்துருக்கேன் சார், திரும்பி பார்த்தாரு. யார் டயலாக் கேட்டார். இது என்னடா எல்லாரும் that was how brilliant his dialogues were. So picture எங்கேயோ ஆரம்பிச்சு it went on to become a musical,
சாங்ஸ் லிரிக்ஸ் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக். ஆக்டர்ஸ் வரும்போது வைஜெயம் சார் ரிக்வெஸ்ட் பண்ணார், சார் இந்த பாக்கியம் ரோலுக்கு சுஹாசினி எப்படி இருக்கும்? சிந்து பைரவிலேருந்து அவங்களோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், நாங்கள் ட்ரிச்சிக்கில் பிளேயெல்லாம் பண்ணியிருக்கோம், ரொம்ப டெரிஃபிக் நட்பு எங்களுக்கு. ஸோ ஐ சார் ஹாசினி பண்ணாங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும், பண்ணுறாங்களா கேளுங்க. நான் மெட்டர் நரேட் பண்ணேன். சரி அந்த பிளேயில் இதெல்லாம் இல்லையே, நீங்கள் பயங்கரமாக டெவலப் பண்ணுங்க. இல்லை சார் நம்ம டயலாக்லாம் இருந்தது, அதில் ஒரிஜினல் ஸ்டோரி ஆஃப் வெங்கட் இஸ் பிரில்லியன்ட். ஆனால் ட்ராமானால தெர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் விச் இஸ் இன்ஹெரண்ட் இன் இட், பட் இட் கேனாட் பி எக்ஸ்போஸ்ட் இன் ஸ்க்ரீன் இன் ஸ்டேஜ். அது ஸ்க்ரீனுக்கு அடாப்ட் பண்ணிருக்கேம்மா. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஐ எம் டூயிங் இட். அண்ட் தென் இந்த ரோலுக்கு தான், சத்யராஜ் சார் ரோலுக்கு தான் ரொம்ப யாரெல்லாமோ பேர் அடிபட்டது. ஆனால் எப்போ சத்யராஜ் சார் பண்ணலாமா கேட்ட உடனே பேசுங்கன்னார். நான் வந்து குவாய்ட்டாக ஃபோன் பண்ணி எங்கே ஷூட்டிங்கில் இருந்தார், சார் இந்த மாதிரி ஒரு ரோல், சாரி சஸ்பென்ஸாக வைக்க சொன்னாங்க, அதனால் அந்த ரோலை பற்றி நான் சொல்லலை சார், நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டேன். சார் இது நான் பண்ணினா ஓகேவா அப்படின்னு கேட்டார். ஓகே சார், ஓகே அப்படின்ட்டார். வந்து அந்த பெர்ஃபார்ம் பண்ணி அந்த டயலாக்ஸ் டெலிவரி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட் டைம் சத்யராஜ் சார் படம் பார்த்து எமோஷ்னல் ஆகி அந்த கிளைமேக்ஸில் அவர் அழகுது நான் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட். இட் வாஸ் ஸோ எமோஷனல். ரொம்ப இவ்வளோ பிரமாதமாக வந்திருக்கு, எனக்கு ஃபுல் படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரீ ரெக்கார்டிங் முடிச்சு ஃபுல் படம் பார்த்து கிளாப் பண்ணிட்டு போனார். இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம் சொல்லியிருக்காரு. வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. ஹி ரியலி என்ஜாய்ட். இதில் பல ஒருத்தர் பற்றி பேசியிருக்காங்க. பட் ஆஸ் அ டைரக்டர் தலைவாசல் விஜய் ட்ரூலி ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இதை கொடுத்துருக்காரு. நீங்கள் எல்லாருமே அவரோட இன்னொரு லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்பேன். ஹி லிவ்ட் த ரோல், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி ராஜ் ஐயப்பா இவர் வர முடியல, தட் பாய் டிட் பிரில்லியன்ட்லி. ஒரு வைஜயவேந்திரன் சார் சுஹாசினிக்கு முன்னாடி இந்த பர்ஃபார்ம் பண்ணுறது நாட் ஈஸி, ஹி பிரில்லியன்ட்லி பர்ஃபார்ம். அண்ட் ரம்யா பாண்டியன், சத்யராஜ் சார் மட்டும் இல்லை, சுஹாசினி ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு நல்லா நடிக்கிற சுரேஷ் அப்படின்னாங்க. எல்லாருக்குமே வைஜயவேந்திரன் சார் எல்லாம் என்ன சார் அந்த பொண்ணு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களே. பட் ட்ரூலி வெரி கான்ஃபிடென்ட் பெர்ஃபார்மர். நான் என்ன எதிர்பார்க்கல, பட் ஷீ ரோஸ் டு த ஒகேஷன் அண்ட் ஷி ஹாஸ் கிவன் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். இந்த பிக்சருக்கு பெரிய பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் ரம்யா பாண்டியன். அதான் எல்லா ஆக்டர்ஸுமே ஹவ் டன் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஜாப். ஜேபி சார் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், ஃபோன் ஃப்ரெண்டு நாங்கள். அன்எக்ஸ்பெக்டடாக சார் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல், நீங்கள் தான் கிரிட்டிக்கல் டயலாக் சொல்லணும் சார், கிரிட்டிக்கல் சீன் பண்ணுறீங்களா, எப்போ ஷூட்டிங் கேட்டேன். He just came, just acted, and I always enjoyed his acting. Act பண்ற மாதிரி இருக்காது. Producer, I don't know why he became a producer. He was a fantastic actor, but he was so sweet. He did it, and he dubbing எல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு சுரேஷ், நான் என்ஜாய்ட் இட் சார் அப்படின்னாரு. ஐ ஆம் வெரி ஹாப்பி தட் he did it for me. ஒரு ஃபிலிமுக்கு what I imagine and what it has to come is through the eyes of my cameraman Sanjay Loknath, son of the great B.S. Loknath, Balchandra right hand. அவரோட பிரில்லியன்ட் ஒர்க் இதில் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ஒர்க் பண்ணுறதே தெரியாது, லைட்டிங் பண்ணுறதே தெரியாது. he has done a fantastic job. Richard, not only an editor in the படத்தில், he is also the associate director and a very very dear friend of mine. எனக்கு அவனோட ஒர்க்கு, அவனோட ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும் அவனை. ஐ லவ் ஹிம் அண்ட் ஐ எம் ஆல்வேஸ் திங்கிங் இஸ் லைக் மை யங்கர் பிரதர். ஐ விஷ் யூ ஆல் த சக்ஸஸ். டீமில் நிறைய கவின் இருக்காரு, ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், எவ்வளோ ஸ்மூத்தாக ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தாரு. ஆர்ட் டைரக்டர் வாசு, வெரி வெரி அந்த படத்தில் லுக் அண்ட் ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தென் தாக்ஷா, மாடர்னாக இருப்பாங்க, பட் என்ன எது வேணும் எப்படி வேணும் அவங்களுக்கு தெரியும். காஸ்டியூம்ஸ் வில் ஆல்வேஸ் பி பர்ஃபெக்ட் ஃபார் த ஃபிலிம். கலை எனக்கு தெரியவே தெரியாது, நான் மீட்டே பண்ணிட்டு. புன்னகை மன்னனில் ஸ்கூலுக்கெல்லாம் வந்தாங்க. நான் இப்போ அசிஸ்டண்ட்டு, ரகு மாஸ்டருக்கு அசிஸ்டண்ட்டு. அப்போலேருந்து ட்ராவல் பண்ணி 1982 ஒரு ஆக்சிடென்ட்லேயும் கூட இருந்து அவ்வளோ வருஷமாக நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். I love her for her work, dedication, class. Very nice person, very good human being. So last but not the least, I think I have covered everyone. And one person who is the backbone of this project,
வைஜி மகேந்திரன் சார். இந்த படம் அவர் இல்லைன்னா இந்த படமே இல்லை. சாருகேசி வந்து ஒரு பிளேல பார்க்கறதும் சினிமாவில் பார்க்கறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிளேல லாங் ஷாட்ல தான் எல்லாமே கேப்சர் பண்ண வேண்டியிருக்கும், அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. இதில் க்ளோஸ் அப்பில் அவரோட பர்ஃபார்மன்ஸ், சினிமாவுக்கும் ஸ்டேஜுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ பிரமாதமாக அவர் புரிஞ்சுட்டு, அங்கே நான் லவுடாக பண்ணணும் பிகாஸ் ஆஃப் ஸ்டேஜ், ஸ்க்ரீன்க்கு ஐ ஷுட் ஒன்லி அண்டர் பிளே. அந்த பர்ஃபார்மன்ஸ், டயலாக் டெலிவரி, நிஜமாகவே அந்த எனர்ஜி எல்லாம் அன்பிலீவபிள். 75 he said. 75ல ஃபுல் மெமரி இருக்க முடியுமா? ஹவு பர்ஃபெக்ட் மெமரி ஹி ஹேஸ். டயலாக் எனர்ஜி கார்த்தால் 7 மணி தான் வந்துடுவார். என்ன சார் ரெடியா சார், அடுத்தது என்ன சார், இந்த மாதிரி எனர்ஜி வாஸ் அன்பிலீவபிள். பட் ஹி டிட் இட். அண்ட் அவரை நாங்கள் சினிமாவில் சொன்ன மாதிரி ஒன்லி ஹவ் சீன் த காமெடி பார்ட். அவரோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜில் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ். கிரேட் ஆக்டர், unbelievable versatility, but sad he has never been given the kind of roles in cinema. But I think in the படத்துக்கு அப்புறம், சாருகேசிக்கு அப்புறம், a huge new journey is waiting for him. There will be lot of films, another Vijay Mahendran, the real dimension, இனிமேதான் people are going to see. And சாருகேசி 100% என்னோட பர்சனல் இது, he will get the national award. அது எந்த சந்தேகம் வேண்டாம். And last but not the least, Madhuvanti, very sweet. She was very encouraging. ரித்விக்கு ஒரு ரோல் இதில் வருமா வராதான்னு இருந்தது, ஃப்ளாஷ்பேக் பண்ணுறோமா இல்லையான்னு இருந்தது. கடைசியில் அந்த ஃப்ளாஷ்பேக் வந்தது கதையில். அண்ட் ரித்விக் டிட் a lovely job. The next generation is ready. And I'll finish this small speech by thanking the real associate director of this film, Madam Sudha Madam. என் மானிட்டர் பக்கத்துலேயே உட்காந்துருந்தாங்க. எனக்கு எப்போதுமே எனக்கு சார் இது நல்லா இருக்குது சார் நல்லா என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. வெரி வெரி நைஸ் ஃபேமிலி, ஹேட் அ கிரேட் டைம் while doing this film. எனக்கு இந்த ஃபினான்ஷியல்ஸ் நம்ம வித்யா அம்மா அவங்க எல்லாருமே ஹேவ் பின் so sweet. I am very happy to be part of this project. என்னோட இவ்வளோ பெரிய கேரியரில் இவ்வளோ ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு, there are some films which are very close to your heart. Charukesi is very close to my heart. I hope you all love it. Thank you. இங்கே கூழ்மி இருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம் இல்லை, என் சாஷ்டாங்க நமஸ்காரம். ஏனென்றால் இந்த படம் நிஜமாக தேவா சார் பாவிஜய் எழுதினார் படத்தில், அவன் தந்த வரம்ங்கிற மாதிரி இறைவன் தந்த வரம். 75 வயசுல ஒரு 16 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா எந்த ஃபீல் வரும்? அந்த மாதிரி இல்லை, சுதா வச்சேனே சொல்கிறேன். 75 வயசுல இப்படி ஒரு கேரக்டர் என்னுடைய சினி கேரியரில் வந்திருக்குன்னா அது கண்டிப்பாக அந்த இறைவனுக்கு நன்றி. அடுத்து இந்த படத்தை பண்ணலான்னு முடிவெடுத்த என் நண்பன் அருணுக்கு நன்றி. எங்க அருண் கொஞ்சம் குரங்கு மாதிரி தாவிட்டே இருப்பான். கிட்டத்தட்ட 35 வருஷமா என் நாடகங்களை ஈரோட்டில் போட்டுட்டு இருக்கிறோம். இந்த நாடகத்தை நான் பண்றேன்னு முன் வந்தா சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்தது சுரேஷ் கிருஷ்ணா சார். அவர் நான் பார்க்கும்போதெல்லாம் திட்டிக்கிட்டே இருந்தேன், எவ்வளவு படம் பண்ணீங்க சார், ஒரு தரம் கூட என்ன உங்க படத்துல யூஸ் பண்ணவே இல்லையே, சான்ஸே தரலையேன்னு சொன்னேன். அதுக்கு பழி வாங்குற மாதிரி அவரை கூப்பிட்டு நான் சொன்னேன், நான் உங்களுக்கு சான்ஸ் தரேன். காரணம், நாடகத்தை பார்த்த 2வது நாள், இப்ப நீங்க பாக்குறீங்களே இந்த ஃபைனல், நீங்க பார்க்க போறீங்க படத்தை, அந்த ஃபைனல் ஸ்கிரீன் பிளேயை பக்காவா மைண்ட்ல ஓட விட்டு சொன்னார். தட் இஸ் தி கிரேட்னஸ் ஆஃப் தி டைரக்டர்ஸ் ஆஃப் தி 80s and 90s. சுஹாசினி will appreciate that. அவங்களுக்கு டவுட்டே கிடையாது. இன்னைக்கு ஒரு ஷாட் எடுக்கும்போது 20 விதமா ஒரு ஷாட் எடுத்துட்டு அதுல ஒரு 10 எடுத்து போட்டுக்கலான்றதான், அது எல்லாரும் பண்றாங்க. ஆனா இவங்கள மாதிரி டைரக்டர்ஸ், நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாம், ஏன்னா இவரோட குரு தான் எனக்கு குரு. கே பாலச்சந்தர் தான் என் கையை பிடிச்சி வைத்து 1971 நவகிரகம்ல படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆசான் அவர் தான். சரி, நம்மெல்லாம் ஒரே வழியில வந்தவங்க. அவங்க கிட்ட இருந்த அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட இருந்தது. நாடகம்ங்கிறது நான் கொடுத்தது வெறும் ஒரு அருமையான பேஸ், ஃபவுண்டேஷன். அப்கோர்ஸ் ஃபவுண்டேஷன் இல்லாம வீடு கட்ட முடியாது. நாடகம் அற்புதமான ஃபவுண்டேஷன் வெங்கட் கொடுத்தார். ஆனால் வெறும் ஃபவுண்டேஷனா இருந்து என்ன பிரயோஜனம்? சினிமான்னு வரும்போது அதுல ஒரு அற்புதமான மாளிகை கட்டணும் இல்லையா?
அதுக்கு ஒரு நல்ல ஆர்கிடெக்ட் வேணும். தேவர்களுக்கெல்லாம் மயன் ஒருத்தர் ஆர்கிடெக்ட் இருந்ததா சொல்லுவாங்க புராணத்துல. அப்படி மயன் மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் எனக்கு கிடைச்சாருன்னா சுரேஷ் கிருஷ்ணா தான். அப்படி ஒரு வசந்த மாளிகையை கட்டிட்டார். அதுக்கு மேல மாளிகையை கட்டிட்டு அதுல யாராரு குடியிருக்கிறதுன்னு பார்த்தா, இங்க நீங்க பாருங்க, மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா, இந்த போஸ்டரை பார்த்து என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் கேட்டாங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெஸ்ட் ஆக்டர்ஸ் எல்லாரும் பிடிச்சு போட்டிருக்கீங்க அந்த படத்துல, இந்த படம் எப்படியா ஃபெயில் ஆகும்னு கேட்டாங்க. அப்படி ஒத்தத்தரம், ஐ மீன் என்னன்னு சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. சுஹாசினி வந்து எனக்கு சின்ன போனி டெயில்ஸ்லேருந்து நான் பார்த்துருக்கேன். ராஜபார்வையில் நாங்கள் நடித்த போது ஷூட்டிங் கேமரா ஷூட் பண்ணதுலேருந்து நான் பார்த்துருக்கேன். கமலும் நானும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு, கிரேட் அட்மைரர் ஆஃப் மைண்ட். பட் நான் சொல்லி முடிக்கல, நீ பண்றியானு பண்றேன், நான் சுரேஷோட பேசிக்கிறேன். அதே மாதிரி தான் சத்யராஜ், சமுத்திரக்கனி நாடகத்தை பார்த்துட்டு இந்த நாடகத்தில் நான் இருப்பேன் எப்படிங்கிறத நான் டைரக்டர் கிட்ட பேசிக்கிறேன். தேவா சார் நாடகத்தை பார்த்து சொல்றார், அவர் எவ்வளவு ஹியூமிலிட்டி பாருங்க. ஒரு இசையமைப்பாளர் தன்னை பத்தி பேசிக்காத ஒரே ஒரு இசையமைப்பாளர் தேவா மட்டும்தான் நினைக்கிறேன் இந்த உலகத்திலேயே. என் பாடல்கள் பேசட்டும், நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்வாரு. அண்ட் அவருக்கும் நானும் நாங்க பூஜிக்கிற ஒரே தெய்வம் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். அதில் ஒரு காமன் பாயிண்ட் எங்களுக்கு. எனக்கு சொன்னார், சார் நீங்க இதை படமா பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்னை பத்தி நினைக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். அப்படிதான் ஆரம்பிச்சார். இவன் தான் கானா பாட்டு தான் போடுவான்னு நினைப்பீங்க, ஆனா என்னுடைய பயோடேட்டால என்னால் இப்படி ஒரு படம் பண்ண முடியும்னு ஒரு லைன் வரணும் சார். ஸோ உங்களுக்கு அந்த எண்ணம் வந்ததுன்னா என்னை கூப்பிடுங்கன்னு சொன்னவர் அவர் டிராமா பார்த்துட்டு. இதுதான் நடந்தது ஆக்சுவலா டிராமாவில். சுரேஷ் கிருஷ்ணா ஜாயின் ஆன உடனே அட போயா இதை விட காம்போ எங்கே கிடைக்க போறது, நல்ல பரோட்டா நல்ல நான் அண்ட் பட்டர் மசாலா கிடைச்சிருக்கு, இது ஆண்டான் யார் சொல்ல போறான்னு சுரேஷ் கிருஷ்ணா அண்ட் தேவா காம்பினேஷன், இட் இஸ் கோயிங் டு வின், இதில் பத்தி டவுட்டே கிடையாது. தலைவாசல் விஜய் ஒரு எளிமையான நடிகர். அந்த எளிமையை இந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா கொண்டு வந்திருக்கார். செஞ்சோ, அதாவது எப்படி சொல்றதுன்னா, எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு லாயல் சர்வெண்டோட கேரக்டரை நீங்க படம் ஒரு 10 நிமிஷம் பார்த்தப்புறம் தலைவாசல் விஜய் மறந்துடும், அந்த கேரக்டர் தான் ஞாபகப்படும். சுஹாசினி, நான் வந்து வர வர வந்து வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி சுதாங்கிறத பேரை மறந்து அப்பப்போ பாக்கியம்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ரோல்ல இறங்கி என்ன சட்டில் பர்ஃபார்மன்ஸ். அவங்க கேட்டாங்க அவங்களுக்கு ஏன் நேஷனல் அவார்டு கொடுத்தாங்கன்றதுக்கு. நான் நினைக்கிறேன் அந்த ஒரு ஷாட்டு கொடுத்தாங்க, அந்த கடைசியில் அந்த பாட்டு வரும்போது அப்ரிஷியேட் பண்ணுவாங்க பாருங்க ஒரு இடத்துல அப்படின்னு ஒரு பீஸ் ஒன்று வரும், அந்த ஷாட்டுக்கு தான். அந்த மாதிரி பல பீசஸ் இதில் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்போல்லாம் நேஷனல் அவார்டு கொடுக்கச்சே அங்க ஜூரியில முதல்ல என்ன கேட்கறாங்கன்னா, சுஹாசினிக்கு கொடுத்தாச்சு இல்லையா, அப்ப சரி வேற யாருக்குன்னா போலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இதில் பண்ணியிருக்காங்க. ஜேபி குட் ஃப்ரெண்ட், நான் ஒரு கிண்டல் பண்ணுவேன், குணச்சித்திர குன்று அப்படி இருக்காரு, கிண்டல் பண்ணுவேன். ஒரே சீன் வந்தாலும் அடிச்சு we had such a lovely time in யுத்தம் செய். அந்த படம் தான் என்னை திருப்பி சினிமா உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சது. அண்ட் அப்கோர்ஸ் வெங்கட் பிரபுவோட மாநாடுக்கு அப்புறம் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஒரு ஹிந்தி படம் 2 தெலுங்கு படம் நடிச்சுட்டு இருக்கேன். இப்போ ஹிந்தி படம் மாதவனோட, தெலுங்கு படம் 2, ஒன்னு பிரபாஸோட, இன்னும் பாலகிருஷ்ணா சாரோட. இதோட என்ன வேணும் இந்த டைம்ல? ஸோ இதெல்லாம் வந்து ஆண்டவன் கொடுத்த வரம். இந்த சமயத்தில் இந்த சாருகேசி வந்திருக்குன்னா எனக்கு ரொம்ப பெரிய பெருமையா இருக்கு. காரணம், எங்க UAA நாடக குழுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. நாங்க நாடகத்திலேருந்து சினிமாவுக்கு கொண்டு போன எந்த படமும் தோல்வி அடைஞ்சது இல்லை, இல்ல கிரிட்டிக்கல் கிளைம் இல்லாம இருந்ததே இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, பெண்படுத்தும் பாடுன்னு நாங்க போட்ட நாடகம் தான் அறிவாளிங்கிற படமா வந்தது. அறிவாளி காமெடியை பத்தி இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். அதுக்கு அடுத்தது நான் முதலில் மேடையில் ஏறியது, நான் முதலில் மேடையில் ஏறிய வருஷம் 1961. இது என்னுடைய மேடை நாடகத்தின் 64வது வருடம். அந்த நாடகம் பேர் பெற்றால்தான் பிள்ளையா, அது நடிகர் திலகம் நடிச்சு பார்மகளே பார்ன பெரிய ஹிட் படமாச்சு. அதுக்கப்புறம் நாங்க போட்ட கண்ணன் வந்தான்ங்கிற நாடகம் காலத்துக்கும் அழியாத படமா நடிகர் திலகம் பண்ணார். கௌரவம்ங்கிற படமா அவர் பண்ணார். அதுக்கப்புறம் என்னை இன்னும் ஒரு நடிகனா சினிமா உலகத்திலையும் சரி உலகத்திலையும் ஒத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த ஒரு படம் எங்க நாடகம். அது பரீட்சைக்கு நேரமாச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பெரிய பரீட்சை இந்த சாருகேசி தான்.
இந்த சாருகேசி எனக்கு பிளாக்ங்கிற படம் பார்த்து அமிதாப் பச்சன் நடிப்பில் அப்படியே மயங்கி போய் இந்த மாதிரி ஒரு ரோல் கிடைக்காதான்னும் போது அருமையாக நாடகத்தில் கிடைச்சது. வெங்கட் எங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்தார். நான் அப்படியே அந்த ரோலா இறங்கி கூடவே சாரோட இருந்து அவரோட இன்ஸ்பிரேஷனில் we did it. Every one of those actors have been brilliant. ரம்யா பாண்டியன்லாம் சும்மா சொல்கிறாரு கைடன்ஸ் கேட்டால், ஏன்னா முதல்ல இவர் எனக்கு ரம்யா பாண்டியன் யாருன்னு தெரியாது. சுரேஷ் கிருஷ்ணா எனக்கு கேட்டேன், என்ன சார் ரம்யா பாண்டியன் தெரியாதா, கோமாளி அப்படின்னாரு. என்னங்க ஒரு கோமாளியை கூப்பிட்டு ரோல் ஆக்கி கொடுக்க சொல்றீங்களே என்ன? இல்லைங்க குக் வித் கோமாளியில் ஃபேமஸ் அப்படின்னு பார்க்கலாமே என்ன. எனக்கு என்ன தெரியல, நாடகத்தில் பண்ண அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் விட இவ ஃபேஸில் இந்த கௌதமிங்கிற கேரக்டரில் இருந்த, தப்பா எடுத்துக்காத, ஒரு ஆரகன்ஸ் இருந்தது. அது அப்படியே செட் ஆச்சு. அந்த பையன் ஐயப்ப ராஜ், நானும் சுஹாசினி செட்டில் இவன் எப்படி பண்ணுவான் தெரியலையே, ஃபைனல் ரிசல்ட் எப்படி வரணும்னு தெரியலையேன்னு பார்த்தா அங்கே தான் சுரேஷ் கிருஷ்ணாவோட மேஜிக். சத்தமே போடாமல் அந்த பையன்கிட்ட வேலை வாங்கியிருக்கார். இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபைனஸ்ட் மூவிஸ். இந்த படத்தில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த காலத்தை சுதந்திர போராட்டத்தில் சொல்லுவாங்க இல்லையா, என்ன கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்னு சொல்லுவாங்க காந்தியோட போராட்டத்தை. சத்தியமா ரொம்ப நாள் கழித்து தமிழ் படத்தில் கத்தியின்றி ரத்தமின்றி சத்தமின்றி ஒரு படம் என்றால் சாருகேசியாக தான் இருக்கும். மென்மைகள் இந்த படம் கண்டிப்பாக சொல்றேன். அவர் எடுத்திருக்கிற விதம், அவரோட ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன் அண்ட் திஸ் வண்டர்ஃபுல் மேன் சஞ்சய், எங்க அவருடைய கேமரா ஒர்க் அண்ட் பா விஜய், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஏன் சொல்றேன்னா, நாடகத்தை பார்த்து அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகிறது வேற. இந்த நாடகம் என்னன்னே தெரியாது. என்னுடைய மற்ற நாடகங்கள்லாம் பார்த்துருக்காரு, ஆனால் கொடுத்துருக்காரு பாருங்க லிரிக்ஸ் அண்ட் டயலாக்ஸ். நானே அசந்து போயிட்டேன். ஏன்னா நாடகத்தை 150 தரம் போட்டவன் நான். இதெல்லாம் எப்படியா எனக்கு நாடகத்தில் தோணாம போச்சு, இப்படி எழுதியிருக்காருன்ற அளவுக்கு பண்ணி கொடுத்தார். ஸோ அப்படி ஒரு படம் உங்கள் இதயங்களை வருடும், நெருடும், உணர்ச்சி பொங்க வைக்கும், சிரிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும். படம் முடிந்து வெளியில வரும்போது கண்கள் குளமாகும், ஆனால் மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கும். வாழ்க்கையின் அர்த்தம் என்று புரிய வைக்கும் அளவுக்கு இந்த படம் அமைந்திருக்கிறது. அண்ட் முதல்ல அவர் சொன்ன மாதிரி, நான் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர்ல 2 கெமிக்கல் சேர்ந்தா ஒரு 3வது காம்பவுண்ட் ஒன்று வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 3வது வரத்துக்கு இன்னொரு கெமிக்கல் ஒன்று தேவை, கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அது இருந்தால் தான் இந்த ரியாக்ஷன் சரியா வரும். அப்படி இந்த படம் ஜேர்னி முழுக்க எங்களுக்கு கேட்டலிஸ்டா இருந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். நான் மறந்தா கூட அப்பப்போ அந்த ஆரம்பிச்சிட்டிங்களா, ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டிங்களா சார், இன்னும் நினைக்கவே இல்லை சார் அதை பற்றி. இல்லை சீக்கிரம் பண்ணுங்க, அது நல்ல படம், நல்ல படம். நீ என் நாடகம் எல்லாம் பார்த்துருக்காரு, இந்த ஒரு நாடகத்தை மட்டும் ஒரு 3-4 தரம் பார்த்தவர். அவர் ஒரு சைலண்ட் மென்டாரா எங்களுக்கு இருந்திருக்கார். அவருக்கு நன்றி. அருண் கூட ஒத்துழைச்ச அவங்க வித்யா, ரமேஷ், அவர் குமாரபாண்டியன் இல்லையா, அண்ட் இன்னைக்கு இவ்வளவு பிரமாதமா அந்த நிகழ்ச்சியை பண்ற இன்னொரு கோ ப்ரொடியூசர் வந்திருக்கிற ஜெயச்சந்திரன், மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் 30-40 இயர்ஸ், அவருக்கும் என்னுடைய நன்றி. இந்தமா கலா மாஸ்டர் எல்லாரும் இந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து பிரமாதமா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த அம்மா இன்னும் படம் பார்க்கல, 4 தரம் கூப்பிட்டா வரல அவங்க, அது வேற விஷயம். ஆனா என்ன பாருங்க, சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட ஃபுல் ஸ்கிரீன் பிளே, கதை, டைலாக்ஸோட கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, சார் இதை நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு இமேஜின் பண்ணி பார்த்து நான் அழ ஆரம்பிச்சிட்டேன் சார் அப்படின்னாங்க. ஸோ அதாவது இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள். தேவா சார் அடிக்கடி ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவார், ஒரு நல்லது நடந்துடா, என்ன மகேந்திர சார் பாட்டெல்லாம் பிரமாதமா வந்துடும் பயமா இருக்கே அப்படின்னு. அந்த மாதிரி இந்த படம் நல்லா வந்துடுமோன்னு பயமா இருக்கு எங்களுக்கு. பட் சுரேஷ் கிருஷ்ணா ஆல்வேஸ் சேஸ், எல்லாத்தையும் அவனிடம் விட்டு விடு, கடவுள்கள் காட்ஸ் வில் கன்ஸ்பயர் டுகெதர் அப்படின்னா, கடவுள்கள் எல்லாம் சேர்ந்து சதி செய்து நமக்கு நல்லதை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு நல்லது. இந்த இடத்துல என்னுடைய வேண்டுகோள் ஒண்ணே ஒன்று என்னன்னா, என்னுடைய பத்திரிகை ஊடகங்கள் நண்பர்கள், இதில் நிறைய என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஃபிலிம் ஃபீல்டில் எனக்கு இது 54வது வருஷம், நாடக உலகத்தில் 64வது வருஷம், டெலிவிஷனில் 50வது வருஷம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் புது நண்பர்களும் இருக்காங்க. சமீப காலமாக நீங்கள்லாம் நல்ல மனித நேயம் உள்ள படங்கள், இந்த உணர்ச்சிகள், உணர்வுகளை சீன்ற படங்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. அது சக்சஸ் ஆகிருக்கு, இப்போ நம்ம பார்த்துட்டே வரும். இது எங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கு. தயவு செஞ்சு இந்த படத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஏன்னா பல ப்ரொடியூசர்ஸ் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, மக்கள் மாஸ், அவங்களுக்கு இப்படி கொடுத்தாதான் ரசிப்பாங்க. தயவு செஞ்சு தமிழ் ரசிகர்களை மட்டமாக எடை போடாதீர்கள்.
இந்த படத்தை நாங்கள் எடுத்ததுக்கு முதல் காரணம் தமிழ் ரசிகர்களின் ரசனை மேல் எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையில் தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். சங்கராபரணத்தை ஒத்துக்கொண்டவர்கள், சிந்து பைரவியை ஒத்துக்கொண்டவர்கள், ஏன் கமல்ஸ் கிரேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் லைஃப் சலங்கை ஒலி, அதை ஒத்துக்கொண்ட மக்கள் கண்டிப்பாக சாருகேசியும் ஒத்துக்கொள்வார்கள். இதில் ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும், நான் யாராவது பேரை விட்டுருந்தா தயவு செஞ்சு யாரும் விட்ட, இங்க வா இங்க வா இங்க வா. இவர் எப்படி சொல்லணும்னா சர்க்கஸ் பஃபூன்னு இவரை சொல்லுவேன். காரணம் என்னன்னு, நீங்க சிரிக்க கூடாது, சர்க்கஸ்ல எல்லா வித்தைகளும் தெரிஞ்ச ஒரே ஆள் பஃபூன் தான் சொல்லுவாங்க, அதுதான் ரியல். அந்த மாதிரி திஸ் மேன் வாஸ் an எடிட்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், காஸ்டியூமர். நமக்கு தாக்ஷியன் வந்திருக்காங்க, தேங்க்யூ சோ மச் தாக்ஷ் ஃபார் டூயிங் லவ்லி காஸ்டியூம். எல்லாமே வந்தா எங்ககிட்ட திட்டு வாங்கிக்கிறது வருதான். ஸோ ஒண்டர்ஃபுல் ஒர்க்கர். we do more projects together. அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு அற்புதமான சமையல் படைத்திருக்கிறோம். இந்த சமையலை கொண்டு போய் நீங்க அழகா மக்கள் கிட்ட கொடுங்க, போதும் மக்களுக்கு டேஸ்ட் அறிஞ்சு இதை ரசிப்பார்கள் என்ற நம்பிக்கை பரிபூர்ணமாக இருக்கிறது. இந்த படத்தின் ஆரம்பத்தில் நான் 4 பேருக்கு சமர்ப்பணம்னு வச்சிருக்கேன் டைட்டில்ஸ்ல. அந்த 4 பேர் யாருங்கிறத சொல்லிடுறேன், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். முதலில் என்னை பெற்ற தந்தை, காலம் சென்ற நாடக ஜாம்பவான் YGP அவர்களுக்கு இது சமர்ப்பணம் இந்த படம். அடுத்து நான் பெற்ற தந்தை, கவிஞருக்கு அது வார்த்தை புரியும். என்னை பெற்ற தந்தை YGP, நான் பெற்ற தந்தை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். நான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் சுவாசிக்கிறேன் என்றால் 24 மணி நேரம் அவரை பற்றி தான் பேசிக் கொண்டிருப்பேன். அவருக்கு இது சமர்ப்பணம். இந்த படத்தை பார்க்க அவர் இல்லையாங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு நெஞ்சு வலியா இருக்கு. அடுத்து எனக்கும் இது இசை சம்பந்தப்பட்ட படம்ங்கிறதுனால இந்த சமர்ப்பணம் தேவாவை ஒத்துப்பார். த கிரேட்டஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஐ ஹவ் எவர் ஹர்ட், மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களுக்கு இது சமர்ப்பணம். கடைசி சமர்ப்பணம் யாருன்னா, என்னையும் அந்த பாதையில் இறக்கிவிட்டு சுரேஷ் கிருஷ்ணாவையும் அந்த பாதையில் இறக்கிவிட்ட அந்த இயக்குனர் சிகரம் K. பாலச்சந்திரன் அவர்களுக்கு இந்த படம் சமர்ப்பணம். இன்னும் ஒருத்தர் நான் சமர்ப்பணம்னு சொல்ல, இதை பார்க்க அவர் இல்லையே, என்னுடைய நெருங்கிய நண்பர், அப்படி அப்ரிஷியேட் பண்ணியிருப்பார் திரு SP பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் நான் இந்த இடத்துல நினைச்சுக்கிறேன். என் நாடகங்கள் எல்லாத்தையும் பார்த்தவர் இந்த நாடகத்தை மிஸ் பண்ணிட்டார், இல்லை நான் மிஸ் பண்ணிட்டோம் அவரை, பரவாயில்ல. அண்ட் சங்கர் மகாதேவனுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இன்னும் நான் என்னென்ன சொல்றதுன்னு தெரியல. முக்கியமாக ஒன்ஸ் அகெயின், இன்றைக்கு 3 ஷெட்யூல் இருந்தாலும் இன்னைக்கு இவ்வளவு பேர் இந்த இடத்துக்கு, இவ்வளவு தள்ளி இருந்த இடத்துக்கு வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், எங்க PRO ரியாஸ் அங்க உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அவரு ஒரு விசில் அடிங்க, அவருக்கு ஒரு தப்பு இல்லை, அப்பதான் நிறைய மேட்டர் கொடுப்பாரு அவர், அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. அண்ட் இந்த ஒரு படத்தின் மூலமா ஒரே ஒரு வார்த்தை சொல்லி சுரேஷ் கிருஷ்ணாக்கு அவர் ஒத்துப்பார் நினைக்கிறேன். சுரேஷ் சார், உங்களுக்கு தான் அது சார், உங்களுக்காக தான். எங்க 2 பேருக்கும் ஒரு சேர்ந்து ஒரு வார்த்தையை சொல்லி விடைபெறுகிறேன். இத்தனை வருடமாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நாங்கள் பணம் சம்பாதிப்போமா இல்லையாங்கிறது தெரியல, எவ்வளவு சம்பாதிச்சோங்கிறது அது கணக்கீடு இல்லை, அவ்வளவு ஒன்றும் இல்லை. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல வர அளவுக்கு ஒன்றும் கிடையாது எங்ககிட்ட. ஆனால் இத்தனை நடிகர்கள், இத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், அத்தனை பேரோட மனத்தை சம்பாதித்துக்கிறோம் என்பது இந்த படத்தின் மூலமாக எங்களுக்கு தெரிந்தது. என்ன ஒரு கோஆபரேஷன். என்னுடைய 80s 90s டேஸ்க்கு நான் போயிட்டேன். ஒரு படம் பண்ணால் ஃபேமிலி மாதிரி இருக்கும், அந்த ஃபேமிலி மாதிரி பண்ணும். அப்படி நடித்து கொடுத்த இந்த சாருகேசி குடும்பத்துக்கு என்னுடைய நன்றி, இறைவனுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. படம் வெற்றி ஆனவுடன் மீண்டும் ஒரு முறை இதே மாதிரி சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. இன்னொரு நன்றி, இங்க குடும்பம் இருக்கு. என்னுடைய ஒய்ஃப் சுதா மகேந்திராவை கூடவே வச்சுக்கிட்டாரு ஒரு பக்கத்துல கேமரா பார்க்கறதுக்கு. எனக்கு என்ன பயமா இருக்கு, நாளைக்கு நான் படம் டைரக்ட் பண்ணணும்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு. அண்ட் இன்னொரு வரம் எனக்கு இறைவன் கொடுத்தது, நான் சொல்லிடுறேன். 75 வயசுல எனக்கு அது கிடைச்சது ஒரு பெரிய விஷயம் சார். அது பாருங்க, ஒரு படத்துல நான், என் மகள், அவனுடைய மகன், 3 பேரும் நடிச்சிருக்கோம். இந்த படத்துல அவன் பாடியிருக்கான். இதை பார்க்க என்னை இன்னும் உயிரோடு வச்சிருக்காரு. ஆண்டவா, உனக்கு என்னுடைய நன்றி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ so much. தேங்க்யூ மகேந்திரன் சார். ஸோ நேரமின்மை காரணமாக நிறைய பேர் பேச இருந்தாங்க. பட் பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் அடுத்த ஒரு ஸ்கெடியூலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக இதை குறுக்கிக்கிட்டோம். இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு ஒரு பெரிய நன்றி.